தமிழகத்திலே ஒரு வலிமையான கூட்டணி. ஐயா அவர்கள் முன்னோடியாக முதல் காலை பதித்து தமிழகத்தில் வருகின்ற காலத்தில் அரசியல் எப்படி இருக்கும் என்பதற்கு இன்னைக்கு முதல் காலை ஐயா பதித்திருக்கிறார். மூப்பனார் ஐயா கனவு கண்ட தமிழகத்தை 2024, 26 இரண்டிலும் உருவாக்குவதற்கான ஒரு பெரிய இணைப்பு பாலத்தை ஐயா அவர்கள் என்று அதற்கான அடிக்கல் நாட்டியிருக்கின்றார். அந்த இணைப்பு பாலத்திற்கான அடிக்கல் இன்னைக்கு நாட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் இவங்க எல்லாருமே கொள்கை ரீதியாக அரசியல் செய்கிறவங்க, நேர்மையான அரசியல் களத்தில் இருக்கிறவங்க. இவங்களுக்குலாம் வியாபாரம் பண்ண தெரியாது, பேச தெரியாது. டெல்லியிலே பிரதமர் அவர்களுக்கும் அமித்ஷாஜி அவர்களுக்கும் நட்டாஜி அவர்களுக்கும் ஒரு சிறந்த நண்பராக இருக்கக்கூடிய, எதா இருந்தாலும் ஒரு ஃபோன் எடுத்து பிரதமர்கிட்ட 2 நிமிஷத்தில் பேசக்கூடிய ஒரு வல்லமை எடுக்கக்கூடிய வாசனை. நண்பருக்கு பதிலாக நலன் விரும்பி வித் ரெஸ்பெக்ட் ஃபார் தம். அவனும் ஐயா சொன்ன அதே வார்த்தையை நலன் விரும்பின்னு பயன்படுத்துறேன். இன்னொரு புதுசா ஒரு தலைவர் ஒருத்தர் வந்துறார். அவர் சொல்றார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தா, பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தா வீட்டுக்கு ஒரு வேலை கொடுப்போம். 9 வருஷம் 10 வருஷம் யார் ஆள்றது? பாரதிய ஜனதா நரேந்திர மோடி எத்தனை பேர் வேலை கொடுத்த? இந்த 10 ஆண்டு காலத்துல எத்தனை பேர் தமிழ்நாட்டில் வேலை கொடுத்திருக்கிற? சொல்ல பாப்போம். ஒரு ஆளு. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பழனிசாமி நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர் அனைவரும் டெபாசிட் இழப்பார்கள் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ராஜ துரோகி பழனிசாமியை நாங்கள் எந்த காலத்திலும் எந்த தேர்தலிலும் வெற்றியடை செய்ய விட மாட்டோம் என்று மக்களும் நம்முடைய தொண்டர்களும் இன்றைக்கு வெகுண்டெழுந்திருக்கின்றார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 கட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. நீங்களே செய்தி போட்டிருக்கீங்க, பார்த்துருக்கீங்க இல்லையா? ஸோ அதில் என்ன முடிவு எடுக்கணும்னு முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். இயக்கத்துலேயும் சரி, அவங்கள 2 தடவை பேசிட்டாங்க. அதே மாதிரி பிஜேபியில் இருக்கிற சில நபர்கள் என்னை தொடர்பு கொண்டு பேசணுமேன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த சூழலில் நான் பயணிச்சுட்ருக்கேன். அன்றாடம் எங்களை பற்றி பாட்டாளி மக்கள் கட்சி இங்கே பேசினார்கள், அங்கே பேசினார்கள், இது முடிந்து விட்டது, அது முடிந்து விட்டது என்றெல்லாம் வருகின்ற செய்தி பொய்யான செய்தி. நாங்கள் இன்னும் ஓரிரு வாரத்திற்குள் எங்களுடைய நிலைப்பாட்டை உங்களிடம் தெரிவிப்போம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்குள்ளே அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பாஜகவோடு கூட்டணி சேர்ந்திருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி வரக்கூடிய நிலையில், நாளை வர இருக்கக்கூடிய நிலையில், பாஜகவினுடைய அழைப்பை, அதிகாரபூர்வமான அழைப்பை பாமகவும் அதிமுகவும் நிராகரித்திருக்கின்றன. பாமகவை 2 கட்சிகளும் போட்டி போட்டுக்கொண்டு அழைப்பதாக வந்துள்ள செய்தியை, பாமக கூட்டணி பேச்சை நடத்தி கொண்டிருக்கிறது என்ற செய்தியை அதன் தலைவர் திரு அன்புமணி நிராகரித்திருக்கிறார், மறுத்திருக்கிறார். ஓரிரு வாரங்களுக்கு பிறகு எங்கள் முடிவை அறிவிப்போம், இப்போது யாருடனும் பேசவில்லை என்று அவர் அறிவித்திருக்கிறார். கூட்டணி பேச்சுவார்த்தையில் வேகம் காட்டுவது யார்? அதிமுக எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு இன்றைக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பெரிய கூட்டணியை அமைக்க வேண்டும் என்று பாஜக எடுத்து வரக்கூடிய முயற்சி பலன் தந்திருக்கிறதா? திமுக அணியின் பேச்சுவார்த்தை எந்த கட்டத்தில் இருக்கிறது என்ற பல அம்சங்களை பேசப் போகிறோம். தமிழ் மாநில காங்கிரஸ் முதலாவதாக பாஜகவோடு சேர்ந்திருக்கிறது. அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி பாஜக கூட்டணிக்கு அந்த கட்சி சென்றிருக்கிறது. ஏற்கனவே பாரிவேந்தரும் ஏசி சண்முகமும் அந்த கூட்டணிக்கு சென்றிருக்கிறார்கள். நாம் விவாதிக்க போகிறோம். நம்மோடு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய திரு முனவர் பாஷா அவர்கள், பத்திரிகையாளர் திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன், அதிமுகவினுடைய ஜவஹர் அலி, பாஜகவினுடைய திரு ஷெல்வி, காங்கிரஸ் கட்சியினுடைய வழக்கறிஞர் சுதா ராமகிருஷ்ணன் ஆகியோர். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுதா ராமகிருஷ்ணனுடைய முதல் பார்வையை கேட்கணும். பாமக யாரோடும் பேசவில்லைன்னு சொல்கிறாங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் அந்த அணிக்கு சென்றிருக்கிறது. இந்த வளமான தமிழகம், வலிமையான பாரதம் அப்படின்ற ஒரு கோட்பாட்டுக்காக போனதா திரு ஜி.கே. வாசன் சொல்கிறாரு. இதன் வழியாக விஜயதாரணி அவர்கள் காங்கிரஸ்லேருந்து பிஜேபியில் சேர்ந்ததும், இப்போ ஜி.கே. வாசன் பிஜேபி கூட்டணிக்கு வந்ததுனால அந்த அணி மிகப்பெரிய பலத்தை அடைந்து விட்டதாக அதனுடைய தேசிய செயலாளர் பி.எல். சந்தோஷ் ட்வீட் செஞ்சிருக்கிறாரு. காங்கிரஸுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக இதை பார்க்குறீங்களா?
எந்த பின்னடைவும் கிடையாது, சிரிப்பு தான் வருது. விஜயதாரணி அவர்கள் சென்றதுனாலையும் அவர் வாசன் அவர்கள் போனதுனால மிகப்பெரிய பலம் பிஜேபிக்குன்னா பிஜேபியோட நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா அவர்கள் வாசன் அவரோட சேர்ந்து ஒரு 2-3 பேர் தான் இருக்காங்க கடைசியாக. அவர் லெட்டர் பேட் கட்சியோட மோசமான நிலைமைக்கு இன்றைக்கி வாசன் அவர்கள் தள்ளப்பட்டிருக்காரு. கூப்பிட்றதுக்கு முன்னாடி ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிட்டு தன்னை காப்பாற்றிக்கணுன்ற ஒரு நிலைமையில் அவர் இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அவருக்கு என்ன தமிழகத்தில் மக்கள் செல்வாக்கு இருக்கிறது, மக்கள் அவர்கள் மேலே என்ன நம்பிக்கை வச்சுருக்காங்க, அவங்களுக்கு என்ன ஒரு கவுன்சிலர் இருக்காங்களா, எம்எல்ஏஸ் இருக்காங்க, யார் இருக்காங்க? அனாதையாக இருக்கின்ற ஒரு கட்சி இன்றைக்கி வேறு வழி இல்லாமல் போய் பாஜகவில் இணைஞ்சிருக்கிறாங்க. விஜயதாரணி போகிறதுனால ஒன்றும் பிரச்சனைலாம் இங்கே இல்லை. அது பாஜகவுக்கு பலமாக என்னன்றது நமக்கு புரியல. விஜயதாரணி எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம். ஏன்னா விஜயதாரணிக்கான வாய்ப்புகள் காங்கிரஸ் கட்சி எல்லா தளங்களும் கொடுத்தது. ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலை அவங்க போயிட்டாங்க. அது என்னன்றது அவங்க தான் விளக்கம் சொல்லணும். இப்படி ஒன்றுமே இல்லாமல் பெயருக்கு லெட்டர் பேடில் இயங்குகின்ற கட்சிகளெல்லாம் கூட்டணி அமைக்கின்ற நிலைமை இன்றைக்கி பிஜேபிக்கு ஏன் வந்துச்சுன்னா, இந்தியா முழுவதும் பொருளாதார ரீதியான கொள்கைகள் மிக மோசமாக மோடி எடுத்ததுனால. இல்ல லெட்டர் பேட் கட்சியோட தான் கூட்டணின்னு எப்படி சொல்றீங்க? நாளைக்கே அவங்களோட பாமக சேராதா, தேமுதிக சேராதா, ஒரு வலிமையான கூட்டணியை அமைச்சிட முடியாதா? நீங்க ஜி.கே. வாசனுக்கு தமிழ் மாநில காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் ஒரு நல்ல பேர் இருக்கு, இன்னும் 100 நாட்களுக்கு இந்த கூட்டணியவே ஜி.கே. வாசன் தான் வழிநடத்த போறாரு அப்படின்லாம் பிஜேபியோட தலைவர் திரு அண்ணாமலை சொல்றாரு. நீங்க பிஎம்கே நீங்க டிஎம்சியை ரொம்ப கிராஸா அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களா? டிஎம்சியை விடுங்க, இன்னைக்கு மோடி மத்தியில் மோடி ஆட்சி இருக்கிறது. பல மாநிலங்களில் பின்வாசல் வழியாக ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள். நான் பொருளாதார ரீதியான மிகப்பெரிய சாதனை புரிந்திருக்கிறேன், இப்போ பல பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கிறேன், நாங்கள் இதை செய்தோம் அதை செய்யணும் டெய்லி ஊடகங்களில் பொய் சொல்கிற மோடி ஆகட்டும், தினமும் அதே மாதிரி பொய் சொல்கின்ற அண்ணாமலை ஆகட்டும், இன்னைக்கு ஒருத்தர் 2 பேர் இருக்க கட்சியின் தலைவர்களை பிடித்து தொங்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. வாசன் அவர்கள் மூலமாக தான் பெரிய அளவில் உருவாகும் அந்த கூட்டணின்னா, அப்போ அவங்க நிலைமை எந்த அளவுக்கு மோசமாக போயிருக்குன்னு மக்கள் சிரிக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற மாபெரும் கட்சியை சார்ந்த தலைவர்கள் தினமும் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த அலைன்ஸை எப்படியாவது வெற்றிகரமாக அந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற்றணுன்றதுனால எல்லாருமே போராடி கொண்டிருக்கிறார்கள், வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் எல்லா மாநிலங்களிலும் இந்த இந்தியா கூட்டணி அலைன்ஸ் இன்னைக்கு பேச்சுவார்த்தையின் மூலமாக பல்வேறு மாநிலங்களில் ஷீட் ஷேரிங்கில் நீங்கள் ஆம் ஆத்மியாக இருக்கட்டும், சமாஜ்வாதி பார்ட்டியாக இருக்கட்டும், பீகாரில் எஸ்பி அவங்க கட்சியாக இருக்கட்டும், முலாயம் சிங் கட்சியாக இருக்கட்டும், பல்வேறு கட்டங்களாக இன்றைக்கு நல்லபடியாக அலைன்ஸ் ஷீட் ஷேரிங் போயிட்டுருக்கு. ஆனால் பிஜேபியை நோக்கி போவதற்கு எந்த ஒரு கட்சியும் ரெடியாக இல்லை, இந்தியா அளவிலே இல்லை. நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராமினென்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி நீங்கள் சொல்லுங்கள் பிஜேபி அலையன்ஸில். இன்றைக்கி தமிழகத்தில் ஒன்றுமே இல்லாத காணாத போன எடப்பாடி இருக்காராங்க, ஒன்றுமே இல்லை, கட்சியில் ஒரு 0 மெம்பர்ஷிப் வச்சுருக்க வாசன் அவர் இருக்கார், கிருஷ்ணசாமி அவர் இருக்கார். மக்களோட செல்வாக்கு இழந்து, மக்களோட வாக்குகளை இழந்த, மக்களால் நிராகரிக்கப்பட்டவங்க தான் இன்னைக்கு பிஜேபியோட அலைன்ஸ் இருக்காங்கன்னா, பிஜேபி நிலைமை எந்த மாதிரி இருக்கு? இப்ப மோடி சொல்றதும் அண்ணாமலை முடித்து கொண்டு வந்துட்டாரு. மோடி அண்ணாமலை சொல்வது போல மோடி அவர்கள் பெரிய பிம்பம், பெரிய அளவில் இந்த அரசாங்கம் சாதனைகள் புரிந்திருக்கிறது, நாட்டின் வளர்ச்சிக்கு உறுதுணையா இருந்திருக்குன்னா, இந்தியா அலைன்ஸ்ல இருக்கிற கட்சிகள் மோடியோட தானே பிஜேபியோட தானே அலைன்ஸ்ல இருந்திருக்கணும். ஆனா அங்க போகாம மிகப்பெரிய கட்சிகள் எல்லாம் காங்கிரஸோட கூட்டணியோட இருக்கிறதுக்கான காரணம் என்ன? இவங்களோட மக்கள் விரோத கொள்கை, பொருளாதார ரீதியா இந்தியாவுக்கு ஏற்படுத்திய மிகப்பெரிய ஏன் போகலன்ற கேள்வி எழுப்புறீங்க. செல்விட்ட கேட்கலாம். அதாவது 2 கவுண்ட்ல அதை பார்க்கணும். ஒன்று, குடும்ப கட்சிகள் எல்லாம் பிஜேபி என்கரேஜே பண்ணாது, வாரிசு அரசியல் என்கரேஜே பண்ணாது அப்படின்னு ஒரு பக்கம் பிஜேபியோட தலைவர்கள்லாம் சொல்கிறாங்க. ஜி.கே. வாசன் வாரிசு அரசியலா இல்லை வேற எதுவுமான்னு தெரியலை. லெட்டர் பேட கட்சிகளை நாடி எப்படியாவது கூட்டணி சேர்த்துடணும்னு முயற்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு காங்கிரஸில் விமர்சிக்கிறாங்க. இந்தியாவை ஆண்ட கட்சி காங்கிரஸ் ஒரு மாநிலத்திலையும் 1 சீட்டு கிடைக்குமா, 2 சீட்டு கிடைக்குமா, 3 சீட்டு கிடைக்குமான்னு அம்மா தாயேன்னு தட்டை தூக்கின்னு சுற்றுறாங்க. இதுதான் அவங்களுடைய நிலைமை இன்றைக்கி. ஆனால் இவங்க என்னவோ இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சிக்கும் இவங்க தான் அடைக்கலம் கொடுத்த மாதிரி இவங்களை எதிர்த்து ஆரம்பித்த எல்லா கட்சியோடையும் இப்போ போய் கதவை தட்டுறாங்க. இவங்க கட்சியிலேருந்து போனவங்கக்கிட்டே எல்லாருக்கிட்டேயும் எங்களையும் சேர்த்துக்குங்க எங்களையும் சேர்த்துக்குங்கன்னு போயிட்டு
எல்லா ஊர்லேயும் இவங்க தலைவர் தான் நின்றுட்டுருக்கிறார். எங்களுடைய கூட்டணி வந்து எங்களுடைய தலைவருடைய மோடிஜின்னு ஒரு பிம்பத்தை வச்சு எல்லாருமே பயந்து தான், ஏன் பெரிய பெரிய கட்சியெல்லாம் மோடிஜிக்கு வரணும்னு கேட்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கேட்குறது, மோடிஜிக்கு நீங்கள் பேசுகிறச்ச நான் குறுக்கே வரல தலைவி, அதனால் நான் பேசுகிறச்ச கொஞ்சம் விட்டுருங்க, நீங்கள் அப்புறமா உங்கள் நேரத்தில் பேசுங்க. அதாவது எங்களுக்கு மோடிஜின்ற தலைமையில் எங்கள் கட்சி எங்களுடைய கொள்கையே ஒன்று தான். எங்கள் தலைமையில் யார் யார் கூட்டணி வரீங்களோ அவங்கள மட்டும்தான் நாங்கள் சேர்த்து போகிறோம். செல்வி, நீங்கள் வந்து தெளிவாக சொல்லிட்டே இருக்கீங்க, உங்கள் மாநில தலைவர் சொல்லிட்டே இருக்காங்க, யாரெல்லாம் மோடி அவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கிறாங்களோ அவங்க வந்து எங்கள் கூட்டணிக்கு வரலாம், அவ்வளோதான். எங்கள் கதவு திறந்திருக்கு, ஜன்னல் திறந்திருக்கு, வாசல் திறந்திருக்குன்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஆமாம், ஆனால் வாசனை தவிர வேறு யாரும் வரலையே. திரு எடப்பாடி போனவர் திருப்பி கதவை சாத்தினதான்ட்டாரு. நீங்கள் இன்னமும் டாக்டர் ராமதாஸ் முடிவெடுக்காமல் இருக்கிறாங்க, பிரேமலதா முடிவெடுக்காமல் இருக்கிறாங்க. எலெக்ஷனுடைய கூட்டணிகள் விஷயத்தில் நிறைய பேச்சுவார்த்தைகள், நிறைய ஒரு விஷயங்கள் காம்ப்ரமைஸ் எல்லாம் இருக்குங்க சார். 2014 எலெக்ஷனுக்கு 4 நாள் முன்னாடி தான் கூட்டணியை நாங்கள் நிரூபித்தோம். 2014 இதே போல் ஒரு வலிமையான கூட்டணி பாஜக தலைமையில் எலெக்ஷனுக்கு 4 நாளுக்கு முன்னாடி தான் நாங்கள் கூட்டணியை டிசைட் பண்ணோம், ஷீட் ஷேரிங்கும் டிசைட் பண்ணோம். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் நாள்கள் இருக்குது. இன்னும் நாங்கள் பொறுமையாக எல்லாருக்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடக்கிறோம். இப்போ நீங்கள் கேட்டது மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்கிறாரு, நாங்கள் இன்னும் 2 வாரத்துக்குள்ளே டிசைட் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கும், அவங்க ஒருத்தர் பார்த்துப்பாங்க. ஒவ்வொருத்தருடைய யாருக்கு வந்து அந்த அலையன்ஸில் வந்து அவங்களுக்கு என்ன லாஸு, என்ன பெனிஃபிட்டு, எல்லா கட்சியும் நடத்துகிறவங்களுக்கு ஒன்று பார்க்கணும்ல. ஏதோ தமிழ்நாட்டில் நான் என்ன கேட்குறேன், லாஸ் பெனிஃபிட்னா இன்னும் ஒரு கம்பெனியோட ஒரு பேலன்ஸ் ஷீட்டை சொல்றது மாதிரி இருக்கு. ஜெயித்தா அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, மந்திரி சபையில் கிடைக்குமா, யார் ஜெயிக்க போகிற கூட்டணின்றதெல்லாம் பார்க்கணும் இல்லையா. இவங்க வந்து இன்றைக்கி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவது இப்போ எல்லா சர்வே மற்றதெல்லாம் விடுங்க, கிருஷ்ணசாமி சாரை பற்றி சொன்னாங்க. கிருஷ்ணசாமி சாருடைய அவர் ஒரு தொகுதியில் வாங்குகிற ஓட்டை காங்கிரஸ்காரங்க எல்லா தொகுதியில் சேர்ந்தா கூட வாங்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கணும் நிறைய விஷயம். இல்லை, கிருஷ்ணசாமி கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் ஓட்டப்பிராரத்தில் தனியாக போட்டிட்டாரு. அவர் ஒரு 5000 ஓட்டு தான் அசம்பிளியில் வாங்க முடிஞ்சது. இருக்கட்டுங்க, இப்போ அவர் பார்லிமெண்ட்டில் வாங்கினதும் இருக்குல்ல. நான் என்ன கேட்குறேன், எல்லா தொகுதியிலையும் ஒன்று விஷயத்தில் நான் என்ன கேட்குறேன், அவருடைய செல்வாக்கு அவரே இந்த பக்கம் வர்றாரான்னு தெரியல. அவரே வந்து அதிமுக வாய்ப்பை தானே யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இண்டிகேஷன் இல்லைங்க. ஒரு தலைவர்களுக்கு அவங்களுக்கு டிசைட் பண்ணுறதுக்கு பல விதமான கதவுகள் இருக்குங்க. எலெக்ஷனில் வந்து எங்ககிட்ட தான் நீங்கள் வரணும்னு நம்ம யாரையும் கம்பல் பண்ண முடியாது. எங்களுடைய இது வந்து மோடிஜி தலைமை, எங்கள் தலைவர் சொன்னது தான், தமிழ்நாட்டு தலைவர் அண்ணாமலைஜி சொன்னது தான். எங்களுடைய தலைமை மோடிஜி வழி பண்ணி எங்களுக்கு யார் யார் வரீங்களோ வாங்க, நாங்கள் எல்லோரும் வரவேற்கிறதுக்கு ரெடியாக இருக்கோன்னு. அதன் மேலே தான் ஒரு இன்றைக்கி கூட தான் ஒரு மீட்டிங்னு இருந்தது. அது வந்து நாளைக்கு மோடிஜி வரதுனால அந்த ப்ரோக்ராமை போஸ்ட்போன் தான் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு பாருங்க என்னென்ன நடக்க போகுது. கோயம்புத்தூரே கதிகலங்க போகுது. அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் அவர் சேர்றாரு, இந்த மந்திரி சேர்றாரு, எல்லாம் முன்னாள் எம்பி சேர்றாரு. இதை பாருங்க 5:30 மணிக்கு பாருங்க, 5:30 மணிக்கு பாருங்க. கடைசி 5:30 மணிக்கு ஒண்ணுமே நடக்கல. எங்களுடைய நாயகர் நாளைக்கு வரனால அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இது ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்கல. ஏன்னா அது எங்கே போக போகுது. சரி, திரு ஜவஹர் அலிட்ட கேட்கலாம். அதிமுக ஒரு முக்கியமான அலையன்ஸ், ஒரு மிக முக்கியமான ஒரு கூட்டணி கட்சியை இழந்துருச்சா? பிஜேபி ஒரு பக்கம் கூட்டணி அமைக்கிற முஸ்தீபை பண்ணிட்டு இருக்கு, அதிமுக ஒரு பக்கம் கூட்டணி முஸ்தீபில் இறந்துக்கிட்டு இருக்கு. ஒரு முக்கியமான பிளேயரை ஜி.கே. வாசன் அவர்களை உங்கள் கட்சி இன்னைக்கு இழந்துருச்சா? இல்லை, அவருக்கு ஒரு கூட்டணி கட்சி அவ்வளோதான். முக்கியமான பிளேயரை இழந்துட்டாங்களா இல்லையான்ட்டு மக்கள் தான் முடிவு சொல்லணும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு முன் கூட்டணிக்கு பின் என்கின்ற நிலையில் வந்து இந்த தேர்தல் காலத்தை அதிமுக சந்திக்க இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்கும்போது என்டிஏ கூட்டணியிலே இப்போ இருக்கக்கூடிய பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய இப்போ ஜி.கே. வாசன் இன்னும் பல பேர் இருந்தாங்க. அந்த நிலைப்பாட்டில் அவர்களும் எல்லோரும் சேர்ந்து தான் கூட்டணி அமைச்சோம். ஆனால் கூட்டணி இல்லை என்று அறிவித்ததற்கு பிறகு இந்த களத்தை எப்படி வேண்டாலும் அமைப்பதற்கு அதிமுக தயாராக இருக்கிறது. ஏன்னா மக்களோட தான் காலங்களில் கூட்டணி அமைத்து மாபெரும் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய கட்சி. சார், எப்பவுமே வந்து கூட்டணிக்கு முயற்சி பண்ணுறவங்க தனித்து போட்டி அப்படின்றது என்னோட சாய்ஸ், நான் யாரோடையும் கூட்டு சேரல. விஜயகாந்த் தான் ஒரு காலத்தில் சொன்னார், மக்களோடும் கடவுளோடும் தான் கூட்டணி, மீதி யாரை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லி போனார். கூட்டணிக்கு கதவு திறந்து வச்சு நாங்கள் ஒரு பெரிய கூட்டணி அமைப்புன்னு சொல்லி ஆட்களை அனுப்பி பேசி திரைமறைவிலையும் வெளிப்படையாகவும் பேசி அது ஒர்க் ஆகலைன்ற பட்சத்தில், அவங்க கேட்குற சில இடங்களை தர முடியல அப்படின்ற பட்சத்தில், கூட்டணிக்கு ஆளை சேர்க்க முடியாத பட்சத்தில் நாங்களே போட்டியிடுறோம் அப்படின்னா அது வந்து மக்களோட கூட்டணி இல்லை. அதாவது கூட்டணி அமைக்கிற முயற்சி தோத்து போச்சு, மற்றவங்க வந்து வரல, நம்பி வர தயாராக இல்லை அப்படின்னு தான் அதுக்கு பொருள்.
கூட்டமாக இருக்கிறவங்க எல்லாம் ஜெயிச்சதா வரலாறு இல்லை. அதுக்காக நாங்கள் 2014 தனிச்சு தானே போட்டியிட்டு வெற்றி பெற்றோம். 2016 தனிச்சு போட்டியிட்டு தானே வெற்றி பெற்றோம். கூட்டணி அமைச்சா வெற்றி பெற்றோம். கடந்த காலங்களில் தனிச்சு போட்டி வெற்றியிட்ட வரலாறுகள் இருக்கு. கடந்த தேர்தலில், கடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன், கடந்த சட்டமன்ற தேர்தல் ரெண்டும் எடுத்துட்டீங்கன்னா ரெண்டுமே கூட்டணி அமைத்து தான் தோற்றீங்க. ஆமா, கூட்டணி அமைச்சதுனால தோற்றோம். காரணம் பாரதிய ஜனதா கட்சிக்கு எங்களுடைய கூட்டணியில் இருந்தது. அதுதான் ஒரு காரணம். அதாவது சிறுபான்மை மக்களும் பல்வேறு சமூகத்தை சார்ந்தவர்களும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை விரும்பல. அதுதான் உண்மை. நீங்க 2019 18% வாங்கிய சரி சார், பிஜேபியோட 2021 33% வாங்கணும். பிஜேபியோட சேர்றதுனால எங்களுக்கு பாதிப்பு, நாங்கள் வெளில வந்துட்டோம் அப்படின்ன பிறகு வந்ததுலேருந்து திரு ஜெயக்குமார் தொடங்கி திரு எடப்பாடி பழனிசாமி வரையிலும் சொல்லிட்டு இருக்கிற முக்கியமான கருத்து என்னன்னா, திமுக கூட்டணி உடையும், எவ்வளோ புதிய கட்சி எங்களோட வந்து சேர்றாங்க பாருங்கள், பிரம்மாண்டமான கூட்டணி நாங்கள் அமைப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. மிகப்பெரிய கூட்டணி அமைப்போம், நேத்திக்கு வந்து நல்ல கூட்டணி அமைப்புன்னு திரு எடப்பாடி சொல்கிறாரு. அப்போ வந்து உங்களால் வெளியில் வந்து பிஜேபியோ தான் ஒரு தடைக்கல் அப்படின்னா, வெளியில் வந்த பிறகு எல்லாரும் உங்களை தேடி வந்திருக்கணுமே, அதிமுக ஆஃபீஸ்க்கு வந்து சேர்ந்துருக்கணுமே. உங்களால் எம்பி பதவி அடைந்த அதிமுக எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டு எம்பியான திரு ஜி.கே. வாசன் கூட நீங்கள் வேணா டெல்லி சலோன்னு போகிறாரே. இல்லை, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நோக்கமாக இருக்கிறோம். சீட்டுக்கும் நோட்டுக்கும் கூட்டணி அமைக்கிறவங்களும் இருக்கிறாங்க, நாட்டுக்கும் மக்களுக்கும் கூட்டணி அமைக்கிறவங்க இருக்கிறாங்க. அதிமுக கூட்டணியை சேரக்கூடியவங்க மக்களுக்காக கூட்டணி சேருவாங்கங்கிறது தான். அந்த அடிப்படையில் தான் அதிமுக வந்து பல்வேறு தேர்தல்களை சந்தித்து 32 வருஷம் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்த கட்சி. அதனால தேர்தல் களத்தை எப்படி அமைக்கணும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் தலைமைக்கு. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் இப்போ சொன்னோம்னா விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், ஏன் ஒன்றுமே இல்லாமல் தமிழகத்தில் ஒன்று வீணா போன காங்கிரஸ் கட்சியாக கூட இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆப்ஷன் இருந்தது. என்னன்னா அதிமுக என்கின்ற ஒரு கட்சிக்கு இப்போ நம்ம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது. ஏன்னா பிஜேபி அங்கே இல்லைங்கிறது. ஆனால் அதே நிலையில் தான் கடந்த காலங்களில் நீங்கள் வந்து பாலம் நழுவி பாலில் விழுந்த கதையாக வந்து விஜயகாந்தை எதிர்பார்த்திருந்த திமுக, அது அதிமுகவுக்கு வந்த வரலாறு இருக்குது. திமுக ஜி.கே. வாசன் வந்தது வந்து பழம் நழுவி பாலில் விழுந்த கதையா, எந்த பாஜகவில் விழுந்த கதையா? பழம் நழுவி பாஜகவில் விழுந்த கதையா? அவர் என்னன்னா, ஐயா ஜி.கே. மூப்பனார் ஐயா மதவாதத்துக்கு எதிர்த்து ஒரு தமாக என்ற கட்சியை உருவாக்கி ஒரு நடத்திக்கிட்டு வந்தவர். அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய இப்போ அண்ணன் ஜி.கே. வாசன் வந்து மதவாதமெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, எனக்கு குறிக்கோள் வேற என்ற நிலைப்பாட்டில் அவர் சேர்ந்திருக்கலாம். அதை நம்ம வந்து கமெண்ட் பண்ண முடியாது. அதே சமயத்தில் எங்களுக்குன்னு ஒரு நிலைப்பாடு இருக்குது. எங்க கூட்டணிக்கு வருவாங்களா, நீங்க வாங்க, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஜனநாயக முறையில் உரிய மரியாதை கொடுப்போம். உங்களுக்கு விருப்பம் இல்லையா, களத்தை அதிமுக தனித்து போட்டியிட்டு வெற்றி பெறுவதற்கான எல்லா சூழ்நிலையும் வேற யாரும் வரலன்னா தனியா சந்திக்க போறீங்க. எல்லாரும் கூட்டணிக்கு வாங்கன்னு முதல்ல கூப்பிடுவீங்க. நான் திரு முனவர் பாஷா கேட்டது ஒரு நிமிஷம். திரு முனவர் பாஷா, அதிமுக கூட்டணியிலிருந்து நீங்க போனதுனால அதிமுகவுக்கு எந்த இழப்பும் இல்லை, பிஜேபிக்கு எந்த பலனும் இல்லை, மதவாத சக்திகளோட சமரசம் செய்து கொண்டு விட்டது தமிழ் மாநில காங்கிரஸ், இது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது அப்படின்றது தான் பலரும் முன்வைத்திருக்கக்கூடிய கருத்து. தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த நிலைப்பாட்டை ஏன் எடுத்துச்சு? அதிமுகவோட சேர்றது தான் தமிழ்நாட்டில் வெற்றிக்கு வழி அப்படின்னு பலரும் சொல்றாங்க. ஆனால் பிஜேபியை தேர்ந்தெடுத்தது ஏன் சார்? சார், இப்போ நடக்க போகிற தேர்தல் வந்து பாராளுமன்றத்திலே இந்தியாவை மீண்டும் தொடர்ந்து யார் ஆள வேண்டும் என்பதற்கான தேர்தல். தொடர்ந்து 2 முறை மோடி பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். 10 ஆண்டுகளாக நாட்டிலே நல்லாட்சியை கொடுத்திருக்கிறார். பொருளாதார ஏற்றம், நாட்டின் பாதுகாப்பு, இவைகளை அடிப்படையாக கொண்டு நடக்கின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக மாநில காங்கிரஸுடைய கொள்கையான வலிமையான பாரதம், வளமான தமிழகம் என்கின்ற அந்த லட்சியத்தின் அடிப்படையிலே பாரதம் வலிமையாக இருக்க நாங்கள் பாரதிய ஜனதாவோடு சேர்ந்திருக்கிறோம். இன்று மதவாத கட்சி பாரதிய ஜனதா என்று சொல்லுகின்ற அத்தனை பேரும், அது எந்த திராவிட இயக்கமாக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு வைத்தவர்கள் தான் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. இன்னொன்றையும் சொல்லுகிறேன், தமிழ் மாநில காங்கிரஸை ஒரு லெட்டர் பேட் கட்சி என்று காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் சகோதரி சொல்லுகிறார். நான் அவருக்கு சொல்லுகிறேன், தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பித்து 10 ஆண்டுகள் தான் ஆகிறது. ஆனால் 100 ஆண்டு வரலாறு படைத்த காங்கிரஸ் கட்சி ஒரு காலத்தில் 50%, திராவிட முன்னேற்ற கழகம் 117 இடங்கள், காங்கிரஸ் 117 இடம், அதிமுக 25 நாடாளுமன்ற தொகுதி,
காங்கிரஸ் 25 நாடாளுமன்ற தொகுதி, காங்கிரஸ் 15 நாடாளுமன்ற தொகுதி என்று போட்டியிட்ட காங்கிரஸ், இன்னும் சொல்ல போனால் தலைவர் மூப்பனார் தமிழ் மாநில காங்கிரஸை உருவாக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு 20 நாடாளுமன்ற தொகுதிகளை பெற்று வெற்றி பெற்ற அதெல்லாம் கடந்த காலம் சார். ஜி.கே. மூப்பனாரை கூட தான் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி ராஜீவ்காந்தி 29 முறை வந்து கேம்பெயின் பண்ணி பார்த்தார் 89ல. இன்னைக்கு வந்து ஜி.கே. வாசன் முதலமைச்சர் வேட்பாளர்னு முன்னிறுத்த இடத்துல அவங்க கட்சி இருக்கு. நாங்க எல்லா கட்சி வீக்கான மாதிரி உங்க கட்சி வீக்கா இருக்கு, காங்கிரஸ் வீக்கா இருக்கு. 28 இடம் வந்தாங்க, அவ்வளவுதானே. இல்ல அதாவதுங்க, ராஜீவ்காந்தி வந்து மூப்பனாரை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்தி தேர்தல் களத்தை சந்தித்தோம், தோல்வியை தழுவினோம். ஆனால் தொடர்ந்து அந்த நிலை நீடித்திருந்தால் கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி தமிழகத்தில் வந்திருக்கும். அகில இந்திய காங்கிரஸை பொறுத்தவரை தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் எக்கடு கெட்டு போனால் என்ன, யாராவது ஒரு 10 சீட்டு பிச்சை தர மாட்டார்களா நாடாளுமன்றத்துக்கு என்று மடிப்பிச்சை ஏண்டுகின்ற நிலைக்குத்தான் இன்றைக்கு தமிழகத்திலே காங்கிரஸ் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் கடந்த முறை 10 தொகுதிகளை வாங்கியவர்கள் இந்த முறை 7ஆ 8ஆ என்று தெரியாமல் அவர்கள் காத்து கிடக்கக்கூடிய நிலைமைதான் இன்றைக்கு நீடித்திருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரஸை பொறுத்தவரை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் எடுத்திருக்கின்ற நிலை என்பது மத்தியிலே ஒரு பலமான ஆட்சி மோடி தலைமையில் நடக்கிறது, அது தொடர்ந்து நீடிக்க வேண்டும், அடுத்த முறையும் மோடியை இந்த நாட்டின் பிரதமராக வர வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் நாங்கள் இந்த நிலையை எடுத்திருக்கிறோமே தவிர தமிழ் மாநில காங்கிரஸ் மதவாதத்தை எதிர்த்து கட்சியை தலைவர் மூப்பனார் ஆரம்பிக்கவில்லை. காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைமையின் சர்வாதிகாரத்தை எதிர்த்து, தொண்டர்களை மதிக்காத தான் தோன்றித்தனமான முடிவினை எடுக்கின்ற அகில இந்திய காங்கிரஸ் உடைய முடிவை எதிர்த்து தான் தலைவர் மூப்பனார் தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாக்கி சொல்லுகிறீர்களே. திராவிட அண்ணா வாஜ்பாய் ஆட்சியை தலைவர் மூப்பனார் 3 வாக்குகளை போட்டு தோற்கடித்தார் என்று. ஆனால் அதே திராவிட முன்னேற்ற கழகம் தான் வாஜ்பாய் ஆட்சிக்கு ஊன்றுகோலாக துணையாக போனது. அந்த திமுகவோடு காங்கிரஸ்காரர்கள் எப்படி கூட்டு வைக்கிறார்கள்? நான் கேட்கிறேன். ஒரு காங்கிரஸ்காரராக பிறந்தவர், காங்கிரஸ் மனநிலையிலேயே மடிந்தவர். அவர் வந்து கடைசி வரையில RSS பிஜேபி சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ளல, அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ளல, நேரடியாகவோ மறைமுகமாகவோ மூப்பனார் அவங்களோட எந்த உறவையும் வைத்துக் கொள்ளல. இவ்வளவு எம்பிக்கள் ஜெயிச்ச பிறகும் காங்கிரஸ்காரன் தான் அப்படின்னு தான் போய் அவர் வந்து சோனியா காந்தி அம்மையார் வீட்டுக்கு எல்லா எம்பிக்களையும் டிஎம்சி எம்பிக்களை கூட்டிட்டு போனாரு. ஒரு நிமிஷம் சுதா குறுக்கிட விரும்புறாங்க. ஒரு நொடி இல்லைங்க, நான் சொல்றது கேளுங்க. 20 எம்பிக்களை தலைவர் மூப்பனார் மூப்பனார் அவர்கள், மரியாதைக்குரிய மூப்பனார் அவர்கள் அன்னை இந்திரா காந்தியின் மீதும் நேருவின் மீதும் ராஜீவ்காந்தியின் மீதும் மிகப்பெரிய அளப்பரிய அன்பு கொண்டவர். காங்கிரஸ் சித்தாந்தத்தை தன் இறுதி மூச்சு வரை பிடித்து கொண்டு இந்தியா முழுவதும் வளம் வந்தவர் தான் ஐயா மூப்பனார் அவர்கள். அப்படிப்பட்ட அவர்கள் RSS சித்தாந்தத்தையும் RSS கும்பலையும் பிஜேபியின் கொள்கைகளும் கடைசி மூச்சு இருக்க வரை எதிர்த்தவர் தான் வந்து ஐயா மூப்பனார் அவர்கள். அவரோட மகன் இன்றைக்கு ஐயா மூப்பனார் அவர்களின் கொள்கையையும் அவருடைய சித்தாந்தத்தையும் அவருடைய ஒட்டுமொத்த உணர்வுகளையும் கொண்டு போய் இன்னைக்கு அண்ணாமலையுடைய காலில் போட்டிருக்காரு. இது வந்து நீங்க வெக்கப்பட வேண்டிய விஷயம். ராஜீவ் காந்தியை படுகொலை செஞ்ச அந்த படுகொலை கூட்டத்துக்கு நீங்க துணை போயிருக்கீங்களே. ராஜீவ் காந்தியை படுகொலை செய்த கூட்டத்துக்கு நீங்க துணை போயிருக்கீங்களே. அவர் மூப்பனார் அவர்கள் லெகசியை கொண்டு போய் ராஜீவ் காந்தி படுகொலை காரணமானவர்களுக்கு துணை போயிருக்கீங்களே நீங்க. அது நியாயமா? நான் கேட்கிறேன். முனைவர் பாஷா அண்ணா இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க ராஜீவ் காந்தி கொலை செஞ்ச கொலைகாரர்களுக்கு நீங்க இவ்வளவு நேரம் பேசுங்க, பொறுமையா கேட்டேன். ஏன் உங்களுக்கு அப்படியே டென்ஷன் ஏறுது உடம்புல உங்களுக்கு? ஏன்னா நீங்க இன்னைக்கு அசிங்கப்பட்டு மக்கள் முன்னாடி நீங்க யாரு, நீங்க ஒரு மாநிலத்திலே பிச்சை கேட்டு மக்கள் முன்னாடி நீங்க யாரு காங்கிரஸ் விட்டு போறாங்க, முகத்தை கிழிஞ்சு இருக்கிறது. பிஜேபி அண்ணாமலை போடுகின்ற பிஸ்கெட் சாப்பிடுகின்ற ஒரு பிராணியாக தான் நீங்க போய் நீங்க பிஜேபில சேர்ந்திருக்கீங்க. ஒரு காலத்துல அத பண்ணிட்டு அரசியல் முடிவை ஏங்க அவ்வளவு மலிவாக ஏன் ஒரு அரசியல் முடிவை பாக்குறீங்க? ஒரு கட்சி இன்னொரு கட்சியோட கூட்டு சேருது. இன்றைக்கு கட்சியினுடைய அரசியல் தர்க்கங்களை பேசுங்க. அவர் கூட்டு சேர்றதுக்கு அவர் சொல்ற லாஜிக், அவர் சொல்ற ரீசனிங் நியாயமானதா? வளமானது யாருக்கு வளமானது? இன்னைக்கு வாசன் அவர்கள் ஈடிக்கு பயந்து போய் உட்கார்ந்து இருப்பாரு அங்க போயிட்டு. வாசன் அவருக்கு பலமா இருக்கலாம், அண்ணாமலை மூலமா. அவர் மடியில கணம் இல்ல, தைரியம் இருந்தா தைரியம் அவங்க ஏத்துட்டாங்க. வாசன் அவர்கள் ஏத்துட்டாங்களா? முனைவர் பாஷா அவர்கள் சொல்லணும், வாசன் அவர்கள் கூட இருந்த யுவராஜ் இன்னைக்கு எங்க இருக்காரு?
2 பேர் 3 பேர் தான் இருந்தாங்க. அந்த 3 எங்க பேர் இருக்காரு? தமாகால தான் இருக்காரு. அவர் ஒத்தையா தான் எங்க போயிட்டாரு? சேர்ந்திருக்காங்க. நீங்க ஜவஹர் அண்ணன் சொன்னாரு உருப்படாத காங்கிரஸ் கட்சின்னு. நீங்க என்ன தவறான தகவலை சொல்லாதீங்க. அவர் வந்து எடப்பாடி எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியாரா நீ அப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறதுனால தான் அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு அது வலிக்குதா வலிக்கலையான்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா எங்களை போன்றவர்களுக்கு அது வலிக்கும். அதனால ஜவஹர் மிஸ்டர் ஜவஹர் அந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. உருப்படாத காங்கிரஸ்னு பேசுறீங்களே கொஞ்சம் கூட ஆமா உருப்படாம வீணா போன காங்கிரஸ் எங்களுடைய பொதுச் செயலாளர் நீங்க ஜவஹர் என்பவர் ஒட்டுமொத்த இஸ்லாமிய இன்றைக்கு மோடி அவர்கள் நாங்க விரோதியா என்ன தெரியும். நீங்க உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்க தேவையில்லை. நீங்க வேலையை பாருங்க. இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு விரோதமாக செயல்களை செஞ்சா திமுகவும் காங்கிரஸ் முஸ்லிம்களுக்கு முன்னே வாக்கு வங்கியா பயன்படுத்த வந்த கட்சி எதுனா காங்கிரஸ். சச்சார் கமிட்டியினுடைய பரிந்துரை ஒண்ணு கூட நிறைவேற்றல தெரியுமா உங்களுக்கு? நீங்க சொல்றீங்க இஸ்லாமியர்களுக்கு விரோதம். உங்களுக்கு என்ன தெரியும்? காங்கிரஸ் ஆட்சி காலத்துல முஸ்லிம்களுக்கு என்ன செஞ்சாங்க சொல்லுங்க பாப்போம். யார பார்த்து என்ன வார்த்தை சொல்றீங்க? வார்த்தைக்கு மரியாதை. நீங்க ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கு விரோதி என்று எப்படி சொல்றீங்க? ஒரு நிமிஷம் ஜவஹர் ஒரு நிமிஷம் இல்ல அது வார்த்தை தப்பு சார். நீங்க பாருங்க ஒரு நிமிஷம் அவங்க ஒரு பாயிண்ட் சொல்லட்டும். நடந்த வன்முறையை மறந்தவர் தானே ஜவஹர். காங்கிரஸ் ஆட்சி காலத்துல முஸ்லிம்களுக்கு என்ன நன்மை கொடுத்தாங்க? சச்சார் கமிட்டி பரிந்துரை நிறைவேற்றினாங்களா? சச்சார் கமிட்டி அமைச்சதே காங்கிரஸ் தானங்க. நிறைவேற்றினாங்களா? சச்சார் கமிட்டி அமைச்சதே காங்கிரஸ் தானங்க. அது பரிந்துரை 10% இடஒதுக்கீடு இஸ்லாமியர்களுக்கு கொடுத்தாங்க. 10 வருஷத்துல என்ன நடந்ததுன்னு கேக்குறாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க பரிந்துரை கொடுத்தது எப்பனா 2009ல கொடுத்துட்டாங்க. ஒரு நிமிஷம் முனவர் பாஷா இன்னொரு நிகழ்ச்சிக்கு போகணும்னாருமா? ஒரு நிமிஷம் திரு முனவர் பாஷா உங்க சாய்ஸ் வந்து ஏடிஎம்கேவா பிஜேபியா அப்படின்னு இருந்தது. நீங்க வந்து பல கட்டங்கள்ல தெளிவுபடுத்தியிருந்தீங்க. மாநில தேர்தல்லாம் நாங்க அதிமுக பக்கம், அகில இந்திய தேர்தல் அப்படின்னு வந்தா பாஜக பக்கம் அப்படின்னு பல நேரம் சொன்னீங்க. திரு ஜி.கே. வாசன் கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சு மீண்டும் பிஜேபி கூட்டணிக்கே வாங்க அப்படின்னு அழைப்பு விடுத்ததாகலாம் ஊடகங்கள்ல செய்தி வந்தது. ஏடிஎம்கே உடைய ஸ்டாண்டை வந்து நிராகரித்து விட்டு போறீங்க அப்படின்னா அரசியல் களத்துல உங்களுக்கு என்ன வெற்றி கிடைக்கும்? நிதர்சனமான ஒரு நிலைமைன்னு எடுத்துக்கிட்டா மக்களிடம் எதை சொல்லி நீங்க ஓட்டு கேட்பீங்க? என்ன ஸ்ட்ரெங்க் இந்த அலையன்ஸ்க்கு இருக்கு, ஏடிஎம்கே இல்லாத அலையன்ஸ்க்கு? ஏங்க அதாவதுங்க மத்தியில் தொடர்ந்து நிலையான வலுவான ஆட்சியை நரேந்திர மோடி வழங்கி கொண்டிருக்கிறார். எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரை அவர்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை. அவர்களால் பிரதமர் என்று அடையாளப்படுத்துவதற்கு கூட ஒரு வேட்பாளர் கிடையாது. இந்த சூழ்நிலையிலே மீண்டும் ஒரு முறை மோடி தான் 3வது முறையாக பிரதமராக வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரித்து அந்த கூட்டணியில் அங்கம் வகித்திருக்கிறோம். சட்டமன்ற தேர்தல் என்பது 2026. ஒரு நாளில் கூட அரசியலில் எந்த மாற்றமும் நடக்கலாம். எனவே 2026 பற்றி இப்பொழுது நாம் சிந்திக்க வேண்டிய அவசியமில்லை. இன்றைக்கு நடக்க போகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக நரேந்திர மோடி தான் மீண்டும் பிரதமராக வர இருக்கிறார். அந்த அடிப்படையிலே தான் தலைவர் வாசன் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரசினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளின் கருத்துக்களை அறிந்து அதன் அடிப்படையிலே தான் பாரதிய ஜனதா கூட்டணியிலே அங்கம் வகிக்க முடிவெடுத்திருக்கிறார். 2014 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்ற பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணி இந்த முறையும் அதிகமான தொகுதிகளை வெற்றி பெற்று காட்டும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டில் வெற்றி பெறுமா? தமிழ்நாட்டில் இந்த அணிக்கான வாய்ப்பு தமிழ்நாட்டில் தாங்க சொல்றேன். ஏங்க தமிழ்நாட்டில் தான் 2014 2 MP ஜெயிச்சோம். இப்போவும் ஜெயிச்சு காட்டுவோம், வெற்றி பெறுவோம். சான்ஸ் இருக்கா? ஆர்கே சான்ஸே இல்லைங்க. அதாவது நானும் நீங்களும் வந்து மூப்பனார் ஐயா வீட்டு வாசலில் எவ்வளவோ காத்து கடந்திருக்கோம். அதுக்கப்புறம் சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸினுடைய தலைவராக இருந்தப்போ அங்கேயும் போய் காத்து கடந்திருக்கிறோம். அவரை பொறுத்தவரை அவர் வந்து ஜவஹர் அலி சொன்ன அந்த ரீசன் கிடையாது, மதசார்பின்மை கிடையாது. அவர் வந்து வந்ததுக்கு வெளியே வந்ததுக்கு காரணம் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதை. அதில் தான் அவர் வெளியே வர்றாரு. ஏனென்றால் அந்த கட்சியை, காங்கிரஸ் கட்சியை கொண்டு போய் ஜெயலலிதாவிடம் அடமானம் வைக்கக்கூடிய அந்த தயவு செய்துங்க இப்ப தானுங்க நான் பேசுறேன். தயவு செய்து ஒரு நிமிஷம் இருங்க. மதசார்பின்மைக்காக அவர் வெளியே வரவில்லை, செல்ஃப் ரெஸ்பெக்டுக்காக தான் வெளியே வந்தார். ஜெயலலிதாவோட வந்து கூட்டு சேரக்கூடாதுன்னு சொன்னாரு, நரசிம்மராவ் சேர்ந்தார், அதனால ரிவோல்வ் பண்ணார். அவ்வளவுதான் அந்த பாயிண்ட். அந்த பாயிண்ட்ல இருந்தா அது வந்து ஹிஸ்டரியை மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் அதை உண்மையாவே பேசிக்கொள்ளலாம்.
அவர் நிச்சயமாக ஒரு செக்யூலரிஸ்டார் தான், அதில் மாற்றுக்கிறதே இருக்க முடியாது. அப்போ ஒரு சுயமரியாதைக்காக வெளியே வந்த ஒரு கட்சி, தொடங்கிய ஒரு கட்சி, அந்த கட்சி வந்து ஒரு மாபெரும் வெற்றியை வந்து அப்போ காணுகிறது 96. அது இல்லைன்னா நிச்சயமாக திமுக வந்திருக்க முடியுமான்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு வெற்றியை வந்து அது ஈட்டி தந்த ஒரு வரலாறு நாம் கண்டிருக்கிறோம். அதன் பிறகு இன்னைக்கு அந்த கட்சி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கட்சியை கொண்டு ஏறத்தாழ அடமானம் வைக்கிற மாதிரி தான் வந்து பாஜக கிட்ட போய் நிற்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து தமாகவுக்கு ஏன் வருகிறதுன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. அது வந்து அந்த காலப்போக்கில் வந்து தமாகனுடைய ரெலவென்ஸ் இல்லாமல் ஆயிடுது. அது தமாக வந்து காங்கிரஸில் போய் ஒன்றும் இணைஞ்சிருக்கணும். ஆனால் அதற்கு அங்கே வாசன் ஒரு காலத்தில் வந்து காங்கிரஸினுடைய அந்த மினிஸ்ட்ரியில் கூட இருந்த நபர், மாநில தலைவராக இருந்தார், இங்கே இருந்த நபர் தான். அதன் பிறகு மறுபடியும் வந்து எனக்கு இப்போ பர்சனல் காரணங்களுக்காக, அதாவது மூப்பனார் செஞ்சது வந்து லார்ஜர் இஷ்யூஸ்க்காக, அதாவது ஒரு இவ்வளோ பெரிய ஒரு ரிஸ்க்கை வந்து காங்கிரஸ் தலைவர் வந்து ஏதாச்சும் ஒரு மாநிலத்தில் எடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா ஏகே ஆண்டனி எடுத்திருக்கிறாரு. பட் அவர் வந்து அந்த தருணத்தில் வந்து காங்கிரஸினுடைய சப்போர்ட் இல்லாமல் நிற்க முடியவில்லை. ஏகே ஆண்டனினால கூட அதை நிற்க முடியவில்லை. வைஎஸ்ஆர் எடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாது. நீங்கள் இந்தியாவினுடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா மூப்பனார் மட்டும்தான் எதிர்த்து நின்று ஜெயித்து காமிச்சு மறுபடியும் காங்கிரஸில் போய் இணையக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து மூப்பனாருக்கு மட்டும்தான் இருந்ததே தவிர யாருக்குமே கிடையாது. அதை நிரூபித்த ஒரு தலைவர், அந்த தலைவர் வந்து அதை சுயமரியாதையை வந்து அதுதான் எல்லாத்துலேயும் மேல் என்று நிரூபித்த தலைவர். அதன் பிறகு அவருடைய மகன் செய்கின்ற காரியம் என்று பார்த்தால் இதுதான் இந்த வாரிசு அரசியல் இருக்கின்ற பெரிய பிரச்சனையே தான். இதில் வந்து இது எதுவுமே புதுசு இல்லை. திரு எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கூட்டணியில் தான் இருந்தார். திரு ஜி.கே. வாசன் இன்னைக்கு போய் பிஜேபியோட சேரல, ஏற்கனவே பிஜேபி அணியில் தான் இருந்தார். ஹி வாஸ் பார்ட் ஆஃப் என்டிஏ. இன்னைக்கு ஆச்சரியப்படுறதுக்கும் அதிர்ச்சி அடைகிறதுக்கும் ஒன்றும் இல்லை. இப்போ பேசப்பட வேண்டியது என்னன்னா, தமிழ்நாட்டில் அணி சேர்க்கைகள் நடந்துகிட்டு இருக்கு, கூட்டணி சேர்க்கைகள் நடக்குது. திமுக அணி ஒரு பக்கம் இருக்கு, அதிமுக பாஜக ஒன்றாக இருந்தவர்கள் பிரிஞ்சு தனித்தனி அணி அமைக்கிற முயற்சிகள் இருக்கிறாங்க. இவங்களால யாரால அலைஸை வினோவர் பண்ண முடியாது, யார் பக்கம் கூட்டணி கட்சி போகுது, யாரால கூட்டணியை ஈர்க்க முடியுது அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல இன்னைக்கு பிஜேபி டிஎம்சியை இழுத்து ஒரு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கணுமா, இல்லை பிஎம்கேவும் தேமுதிகவும் பிடி கொடுக்கல, பிஜேபி பக்கம் போகல, நாளைக்கு மோதியை வரவேற்க வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்றது பார்க்கணுமா? நான் இன்னொரு கோணத்திலிருந்து வர்றேன். 2014 இந்த கேள்வி நாம் எழுப்பியிருக்க முடியாது, 2019 எழுப்பியிருக்க முடியாது. ஏனென்றால் நமக்கு தெரியாது மோதியினுடைய ஆட்சி எப்படி நிகழும் என்று தெரியாது. 2024 ஒரு வாய்ப்பு வருது. என்ன வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாடு வந்து ஜனநாயக முறைப்படி அரசியல் கட்சிகள் எல்லாம் ஒரு எதிர்கட்சிகள் இருக்கின்ற நபர்களை மட்டும் குறிவைத்துக் கொண்டிருக்கின்ற இடி, ஐடி, சிபிஐ இது மாதிரி எல்லாம் 95% அந்த தாக்குதல் எல்லாமே வந்து எதிர்கட்சிகள் மேல் இருக்கிறது. எதிர்கட்சிகள் முடக்கப்படுகிறார்கள். கிட்டத்தட்ட 7 அமைச்சர்கள் வந்து இன்னைக்கு முடக்கக்கூடிய ஒரு இடத்தில் வந்து இருக்கிறார்கள் திமுகவை பொறுத்தவரை. ஆனால் அதே நேரத்தில் பாஜகவை போய் சேர்ந்து விட்டால் ஒரு பிரச்சனையும் இல்லை. நாராயண ராணையாலும் சரி, ஹிமந்த பிஸ்வானாலும் சரி, முகுல் ராயாலும் சரி. அப்போ ஜனநாயகமே இவ்வளவு பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கின்ற இடத்தில் வந்து வாசன் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, வாசனுக்கு ஒரு முடிவெடுக்கக்கூடிய அந்த தருணம் வருகிறது. அந்த தருணத்தில் வாசன் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ எனக்கு அந்த பிரச்சனையே வேண்டாப்பா, நான் பிஜேபியோட போய் சேர்றேன்னு சொல்லி சேர்ந்துடுறாரு. இது வாசனுடைய ஒரு பிரச்சனையாக தான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. பாஜகவினுடைய கோணத்திலிருந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பெரிய வெற்றியாக தான் இருக்கிறது. வாசன் என்பது ஒரு அவர் he stands for something. அந்த ஒரு விஷயத்திலிருந்து ஒரு ஃபார்மர் மினிஸ்டர், ஒரு காங்கிரஸோட ஐகான், ஒரு காங்கிரஸ் குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் பிஜேபி அணிக்கு வர்றாரு, ஏடிஎம்கேவோட பிஜேபிக்கு போறாரு அப்படின்றது காங்கிரஸ் பிஜேபிக்கு ஒரு பலம்ன்றீங்க. ஆமா, நிச்சயமாக அது ஒரு பெரிய ஒரு தோற்றம் வருகிறது இல்லையா? இப்போ ஏன் விஜயதாரணி என்ன இம்பார்ட்டன்ட் ஆகிறாரு? அது வந்து 3வது முறை எம்எல்ஏ இருக்கிறாங்க, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் நம்ம இங்கே ஒரு பொலிட்டிக்கல் லைட் வெயிட் தான். சாரி ஃபார் யூசிங் தட் வேர்ட், பட் லைட் வெயிட் தான். தமிழகத்தை பொறுத்தவரை லைட் வெயிட் தான். ஆனால் அது என்ன ஒரு தோற்றம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அளவில் வந்து ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ வந்துட்டாங்க, ஒரு காங்கிரஸில் இருக்கிற தலைவர் வந்து இன்னைக்கு டிஎம்சியாக இருக்கட்டும், அந்த டிஎம்சி தலைவர் வந்து அவரோட கட்சியே வந்து எடுத்துட்டு கொண்டு போயிட்டு முதல் முறையாக, அதாவது ஃபர்ஸ்ட் நபராக போய் நிற்கிறாரு, அலையன்ஸ்க்காக நிற்கிறாரு என்று வரும்போது அந்த நேரேட்டிவ் பில்டிங் தான். இந்த நேரேட்டிவ் பில்டிங்க்கு இது பிரம்மாண்டத்தை காட்டுறதுக்கு இது ரெண்டும் பயன்படுதுன்னு சொல்றாரு திரு ஆர்கே. ஒரு பிரம்மாண்டம், அது தமிழ்நாட்டுக்கு வெளியில, தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்துருச்சு, அதிமுகவோட கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி கூட வேண்டாம் அதிமுக எங்களுக்கு, நாங்கள் பிஜேபி பக்கம் போகிறோம் அப்படின்னு டிஎம்சி வருது, 3 டைம் காங்கிரஸ் எம்எல்ஏ அவங்க விஜயதாரணி எங்கள் பக்கம் வர்றாங்க அப்படின்னு காட்டுறது ஒரு பிரம்மாண்டம், ஒரு மாய வலையா விமர்சிக்கலாம். ஆனால் ஒரு தோற்றத்தை அப்படி காட்டுறதுக்கு அவங்களுக்கு பயன்படுது. அதெல்லாம் ஒரு மாய வலை என்று தேர்தல் காலம் சொல்லும். ஏன்னா அதுக்கு மேலே வந்து என்னன்னா, இப்போ தமாக சேர்ந்ததுனாலேயோ விஜயதரணி சேர்ந்ததுனாலேயோ பாரதிய ஜனதா கட்சி இப்போ ஏற்கனவே நாங்கள் பெருசாக வளர்ந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுனாலையோ
களம் அப்படி அமைய போறதில்ல. களத்தை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவா அதிமுக என்ற நிலையில தான் இன்னைக்கும் களம் இருக்குது. நீங்க திமுகவுக்கு 32% ஓட்டுனா அதிமுகவுக்கு 33% ஓட்டு. இதுதான். காங்கிரஸ் எல்லாம் வந்து எப்பயுமே திராவிட கட்சிகளை ஒன்றி போகக்கூடிய கட்சிகள் தான். அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சீட்டுகளை பெற்று அதன் நிற்கிறவங்க தான். அதே மாதிரி தான் பாஜகவும் அந்த நிலையில் தான் இருந்தாங்க. அவர்களுக்கு வேறு வழி இல்லாம இப்ப தனிச்சு போட்டிடுறாங்க. அவங்க ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க. அதிமுகவுடன் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இல்லைன்னு சொன்னதுக்கு பிறகு வேற வழி இல்லாம தான் அவங்க ஒரு கூட்டணி அமைக்கிறாங்களே தவிர அவங்களுக்கு வந்து இப்போ வந்து அவங்களும் அதே தான். காங்கிரஸ் என்ன நிலையோ தேசிய கட்சி அதே நிலை தான் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தமிழ்நாட்டில். ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த களத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து தேசிய கட்சிகள் யார் பிரதமர் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எந்த எம்பி வந்தா தமிழ்நாட்டுக்கு நல்லது, நம்ம கடந்த காலங்களில் அதிமுகவினுடைய எம்பிக்கள் 5 வருஷம் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது அப்படி பார்க்கும்போது 5 வருஷத்துல மோடியா லேடியான்னு அப்ப பார்த்தது மாதிரி மோடியா எடப்பாடியா அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. நம்ம அரக்கோணம் எம்பி யாரு, 3 கட்சி 4 கட்சியில வந்து யாரை நிறுத்துறாங்க, தென் சென்னையில யார் வேட்பாளர் அப்படின்னு பார்த்தா அன்னைக்கு பிரதமர் வேட்பாளர் யாருன்னு சொல்லி நிறுத்தல. ஆனா இந்த களத்துல வந்து எந்த ஆட்சி சிறந்த ஆட்சி அப்படின்னு பார்க்கும்போது இப்ப நடக்கக்கூடிய 3 வருஷம் ஆட்சி மக்கள் விரோத ஆட்சியா இருக்கு, மக்களுக்கு எதிரான ஆட்சியா இருக்கு, மக்கள் வேதனைப்படக்கூடிய வகையில ஒவ்வொரு திட்டங்களும் இருக்கிறது. 2 பாயிண்ட். ஒன்னு வந்து வேட்பாளர் யாரு, எம்பி வேட்பாளர் யாருன்னு பார்ப்பாங்க. அடுத்தது வந்து மாநில அரசை எடை போடுவாங்க, மத்திய அரசு எடை போட மாட்டாங்க. ஆமா, மாநில ஒன்றிய அரசனுடைய செயல்பாடு, ஒன்றிய அரசு செயல்பாடுகளோட பிரதமரையும் எடை போடுவாங்க. அப்படி பார்க்கும்போது கடந்த கால 10 வருஷத்தினுடைய மோடியினுடைய செயல்பாடுகளால் எவ்வளவு அளவுக்கு தமிழ்நாடு இந்த பொருளாதாரம் பின்னங்கி இருக்கு, திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கா, வட மாநிலங்களுக்கு அதிகமா போயிருக்கா, இதெல்லாம் பார்ப்பாங்க. அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் சொன்னாரு, தேசிய கட்சிகளால் தமிழ்நாட்டுக்கு எந்த பயன் இல்லை. இவ்வளவு லாஜிக் நீங்க சொல்றீங்க, இதெல்லாம் திரு ஜி.கே. வாசனுக்கு புலப்படவே இல்லையே. திரு பாரிவேந்தரோ அல்லது ஏசி சண்முகம் போன்றவர்களோ உங்களோட இருக்கிறாங்க, ஆனா பிஜேபி அலையன்ஸ்ல போய் பிஜேபி டிக்கெட்ல நிக்கிறாங்க. வெளிப்படையா சொல்லணும்னா ஒரு கருத்து கணிப்புல அடுத்த கட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் என்று ஒரு கருத்து கணிப்பு. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தெரியுமா, அடுத்து பாரதிய ஜனதா கட்சி வந்துடும், அதனால நாம வந்து அந்த கட்சி மூலம் பயன்பெற முடியும், நாம ஒரு அமைச்சராக முடியும், இன்னும் பல்வேறு பொறுப்புகளை பெற முடியும் என்ற அடிப்படையில் தானே போறாங்களே தவிர்த்து வலுவான அமைப்பு, வலுவான கட்சி, மக்கள் இயக்கம் அதிமுக என்பதை இன்றைக்கும் அவர்கள் உணர்ந்திருக்கிறார். ஆனால் எதிர்காலத்தை கருதி கரக்கூடிய மத்தியில் யார் வெற்றி பெறுவார்கள் அந்த கருத்து கணிப்பில் தன்னுடைய சுயநலத்துக்காக போகக்கூடியவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் நம்ம ஜி.கே. வாசனா இருக்கட்டும், போகக்கூடிய பிஜேபி கூட்டணிக்கு போறவங்க அப்படி பார்க்க முடியும். கருத்து கணிப்புக்காக பசை இருக்கிற பக்கம் தாவுறாங்க, அதுதான் உண்மை. செல்வி கருத்து சொல்றதுக்கு இருக்கிறார். தமிழ்நாட்டில் பிஜேபி கூட்டணியில முதல் கட்சியாக தமாக இடம்பெற்றிருப்பது எதை காட்டுகிறது அப்படின்னு ஒரு கேள்வியை நேயர்கள் முன்னாடி வைத்திருக்கிறோம். மோடியை பிரதமராக்குவதற்காகவா, விரும்பிய தொகுதிகளை எல்லாம் பெறுவதற்காகவா, மாநிலங்களவையில் ஒரு எம்பி சீட் பெறுவதற்கா, அல்ல வேற வழி இல்லை அதனால போறாரா அப்படின்ற கேள்வியை நேயர்கள் முன்னாடி வைத்திருக்கிறோம். மோடியை பிரதமராக்குவதற்காக தமிழ் மாநில காங்கிரஸ் சேர்ந்திருக்கிறதுன்னு 11% பேரும், விரும்பிய தொகுதிகளெல்லாம் கேட்டு பெறலாம், வெற்றி பெறலாம் அப்படின்னு 5% பேரும், மாநிலங்களவை எம்பி சீட் பெறுவதற்காக அப்படின்னு 30% பேரும், வேற வழி இல்லாதனால போய் சேர்ந்திருக்கிறாரு அப்படின்னு 54% பேரும் கருத்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. திரு செல்வி, கருத்து கணிப்பினால தான் தமிழ்நாட்டில் அதிமுக பலம் என்னன்னு தெரிஞ்சிருந்தும் அதிமுக வேணாம் பிஜேபி பக்கம் போகலான்ற முடிவுக்கு முன்னாள் கூட்டணி கட்சிகள்லாம் போகிறாங்க அப்படின்னு சொல்கிறார். எங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை என்பவர் எங்களுடைய கட்சிக்கு இப்போ தமிழ்நாட்டுக்கு காம்ப்ளான் மாதிரி. ஸோ நாங்கள் வளர்கிறோம் மம்மின்றதை நாங்கள் காட்டுறதுக்கு இந்த ஒரு எலெக்ஷன் எங்களுக்கு வந்து ஒரு முன்மாதிரியான ஒரு எலெக்ஷன். நாங்கள் வந்து 2024 வந்து முதல்ல இருந்து எங்களுடைய தலைவர் சொன்ன ஒரே வார்த்தை தான், மோடிஜி தலைமையை யாரெல்லாம் எடுத்துக்கிறாங்களோ அவங்க தலைமையில் நாங்கள் நிற்போம், இவங்க கொடுக்குற 2 சீட்டுக்கு 3 சீட்டுக்கெல்லாம் நாங்கள் வரமாட்டோன்னு முதல்ல எங்கள் தலைவர் சொன்னார். அதை தான் இன்றைக்கி வரைக்கும் நிரூபிச்சுட்டு இருக்கார். ஸோ நான் என்ன சொல்கிறேன், கருத்து கணிப்பு வருதுன்றது, கருத்து கணிப்புகள் எல்லா எலெக்ஷன்லையும் வரக்கூடிய விஷயந்தான். நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம், மோடிஜின்ற ஒரு பிம்பம், நாங்கள் செய்த வளர்ச்சி திட்டங்கள், இவங்க வந்து இது செய்யலை அதை செய்யலை, வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்ற எல்லா கதையும் சொல்லுவாங்க. இது காங்கிரஸ் காலத்தில் 50 ஆண்டு காலத்திலேருந்து இதே கதை தான் இன்னும் ஓடின்னு இருக்கு. இவங்க வந்து அந்த காலத்தில் வந்து எல்லாமே தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செய்தாங்கன்னு இவங்க ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே இப்போ வந்து ஒரேடியாக கூட்டணி. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்களுடைய கட்சி எப்படி வட இந்தியாவில் நாங்கள் வந்து எல்லாவற்றிலையும் வந்து டிசைடிங் ஃபேக்டராக இருக்கிறோமோ, தமிழ்நாட்டில் அதுபோல் வந்து கழகங்கள் இல்லாமல் நாங்கள் ஒரு டிசைடிங் ஃபேக்டராக
வளரக்கூடிய ஒரு அமைப்பாக 2024 ஆண்டு தேர்தலை தான் எங்கள் தலைவர் முன்னாடி நிறுத்தி பார்க்குறாரு. இன்றைக்கி டே டு டே வந்து ஒரு நாளும் வந்து தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் மற்ற எந்த கட்சிகளுக்கும் இல்லாமல் எதிர்க்கட்சியாக எல்லா விதத்திலையும் இருக்கக்கூடியது வந்து பாரதிய ஜனதா கட்சி தான். காங்கிரஸ் வந்து இன்றைக்கி வந்து ஏதாவது ஒரு விஷயத்திற்காக திராவிட முன்னேற்ற கழகம் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்த்து பேசுகிறதுக்கு அவங்களுக்கு வந்து தெம்பு இருக்கா? கூட்டணி கட்சியில் இருந்தால் எதுவும் பேசக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? எல்லா விஷயத்திலும் மக்கள் பிரச்சனையாக இருக்கட்டும், பஸ் ஸ்டாண்டு பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் முன்னாடி அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ இன்றைக்கி ஒரு 2 வார்த்தை பேசலாம். ஆனால் கடந்த 2.5 ஆண்டு காலமாக பாரதிய ஜனதா கட்சி களத்தில் நின்று ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கிறனால தமிழ்நாட்டில் எங்களுடைய வளர்ச்சியை நிரூபிக்கக்கூடிய ஒரு கட்சியாக நாங்கள் எத்தனை சதவீதம் வாக்குகளை வாங்குகிறோன்றது வரக்கூடிய இந்த 2024 ஆண்டு எங்கள் கூட வரக்கூடிய அத்தனை கட்சிகள் யாரெல்லாம் வராங்களோ அவர்களெல்லாம் சேர்த்து கொண்டு களத்தில் சந்திப்போம். ஜெயிக்கிறது தோற்கிறது சண்முகத்துக்கோ பாரிவேந்தருக்கோ அல்லது ஜி.கே. வாசனுக்கோ பிஜேபி எத்தனை % ஓட்டு வாங்கினா அவங்களுக்கு என்ன கவலை? அவங்க நிற்கிற தொகுதியில் அவங்க ஜெயிக்கணுன்றது தான் அவங்களுடைய கவலையாக இருக்கும். கண்டிப்பாங்க. எல்லாருமே இப்போ எல்லா கட்சியிலும் இப்போ திமுகவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், அவங்கவுங்க எம்பி நிற்கிற தொகுதியில் அவங்க ஜெயிக்கணும்னு தானே நினைப்பாங்க. ஸோ அந்த ஜெயிக்கிறது வந்து யார் எவ்வளோக்கு எவ்வளோ அவங்கவுங்க திறமையை வச்சு ஜெயிக்கிறது வந்து எல்லாமே எங்களுக்கு பலமாக தானே இருக்க போகுது. நாங்கள் என்ன சொல்கிறோம், இப்போ 2 எம்பி நாங்கள் 2014 நாங்கள் ஜெயித்தோம். இந்த வண்டி அந்த எம்பிகள் எண்ணிக்கை எங்களுக்கு கூடினாவே அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி. 2014 நீங்கள் ஜெயிக்கல. 2014 ஒன்று பொன் ராதாகிருஷ்ணன், இன்னொன்று அன்புமணி ராமதாஸ் தர்மபுரியில். இப்போ அன்புமணி உங்கள் பக்கம் வரலையே? இல்லை அன்புமணி இப்போ வரலன்றது வேற. ஆனால் எங்கள் கூட்டணிக்கு தான் அந்த வெற்றி கிடைச்சிது. அதாவது அன்னைக்கு அதிகமான இடங்களை நின்ன கட்சி வந்து விஜயகாந்த் கட்சி இல்லை இருக்கட்டுங்க. விஜயகாந்த் கட்சி அவங்களும் வரலையே, அவங்க நிற்கல. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அன்றைக்கி ஒரு பெரிய ஒரு விஷப்பரீட்சை எடுத்தது. 2 கழகங்களுக்கு மீறி ஒரு 3வது அணி நாங்கள் அமைச்சோம். ஆனால் அந்த சமயத்தில் இருந்த காலகட்டத்தில் அந்த சமயத்தில் வளர்ச்சிகள் அத்தனை தொலைவு இல்லாமல் இந்த காலகட்டத்தில் அவ்வளோ வளர்ச்சிகள் வந்து எல்லா சர்வேவும் உங்களுக்கே தெரியும், எல்லாமே தெரியும். அதில் நாங்களுடைய வளர்ச்சி வந்து அண்ணாமலை என்ற ஒரு தலைவர் வந்த பிறகு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். அதை நாங்கள் வந்து எப்படின்றது பரிசீலித்தா தானே தெரியும். இந்த பரிசீலனை வராத முன்னாடி எப்படி தேய்க்க முடியும்? நாங்கள் என்ன சொல்கிறோம், நாங்கள் 32, இப்போ ஜவஹர்லால் என்ன சொன்னார், நாங்கள் 39, இவங்க நாங்கள் 32, 32 22 2024 எலெக்ஷன் முடிஞ்சோடனே தெரிஞ்சிருமே. அதை வச்சு பார்த்துக்கலாம். உங்கள் நோக்கம் வந்து ஏடிஎம்கேவோட ஓட் ஷேரை அம்பலப்படுத்தி விடுறது தான். ஏடிஎம்கேக்கு இன்னைக்கு என்ன ஓட்டு அப்படின்னு நீங்க வந்து அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணி சொல்றேன். அவங்க ஒரு பலவீனமான பொசிஷன்ல காட்டணுன்றது தான் உங்களுடைய உள்நோக்கம். அப்படி கிடையாதுங்க. நாங்க வளரணும்னா அவங்க குறையறாங்கன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? நாங்க காம்ப்ளான் நாங்க சொல்றது அண்ணாமலையே எங்க காம்ப்ளான் இதுவா நாங்க கொண்டு வந்துட்டோம். உங்களுக்கு காம்ப்ளான் அங்க வந்து வறட்சியை விதைச்சிட்டீங்க. இல்ல எதிர்க்கட்சியா 2 வருஷமா அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் செயல்பட்டோம்னு சொல்றாரு நம்ம நண்பர். அவர் என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா நடைபயணம் போறதுனாலயோ பத்திரிகையாளர்களை பார்த்து அவர் பேட்டி கொடுக்கறதுனாலயோ கட்சி வளர்ந்துட்டு அப்படின்ட்டு அதுதான் எதிர்க்கட்சியா செயல்பாடு நினைச்சுக்கிட்டார். மக்கள் பிரச்சனையை மக்களா நின்று களத்துல என்ன பணியாற்றுறீங்க? ஒன்றும் இல்லை, மலைக்கு கூட உங்களை காணோம். சும்மா நாங்க எதிர்கட்சியா செயல்பட்டோன்னா நீங்க பேட்டி கட்டி கொடுத்ததெல்லாம் எதிர்கட்சியா சார்? நீங்க செயல்பாடுகள்ல என்ன நீங்க வெளிப்பட்டு காட்டியிருக்கீங்க? எத்தனை போராட்டங்கள் நடத்திருக்கீங்க? எத்தனை களத்தை கண்டிருக்கீங்க? மக்கள் பணிகள் என்ன ஈடுபட்டிருக்கீங்க? நீங்க நடைபயணம் மக்கள் பயணம் நடைபயணம் போனா அது எதிர்க்கட்சியா செயல்பாடு இல்லை. நீங்க இந்த மாயை பிம்பம் நீங்க என்ன சொல்றீங்களா? அதிமுகவை நாங்க காட்டைக்கு போறோம். நீங்க இந்த நிச்சயமாக இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வலுவையும் நிச்சயம் மக்கள் தெரியும். 2வது வந்து இப்போ மக்கள் நலனுக்கு கூட்டணி வந்து எங்களுடைய பொதுச் செயலாளர் வச்சிருக்காருன்னா அந்த கூட்டணி வந்து தன்னை அர்ப்பணிச்சு தான் அந்த கூட்டணி அமைக்கிறார். தனித்து போட்டியிட போறார். எப்படியோ ஏன்னா கூட்டணி அமைக்கிறாரா தனிச்சு போடுறாரு. ஒரே லைன்ல ரெண்டு சொல்றீங்க. எது வேணாலும் நடக்கலாம். ஆனா ஒரு பாரதிய ஜனதா கட்சி ஒரு மகா பெரிய சக்தி. அது எப்படி வேண்டாலும் உங்களை மிரட்டலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். அதையும் மீறி மக்களுக்காக, இந்த தொண்டர்களுக்காக, இந்த தொண்டர்களுடைய எண்ணப்படி நான் இந்த கூட்டணி அமைக்கிறேன் இல்ல தனித்து போட்டியிடுற ஒரு நிலைப்பாடு எடுத்தார் தெரியுமா? இதுதான் ஆளுமை மிக்க தலைவர் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார். எப்படி வேணாலும் நடக்குது. இப்படிக்கும் எவ்வளவோ மிரட்டல் நடக்குது. அதையும் மீறி நீங்க கூட்டணி இல்லைன்னு சொல்ற தெரியுமா? அதுதான் ஆளுமை மிக்க தலைவர். நீங்க ஆளுமைன்றீங்க. அவங்க நோக்கம் அதிமுக ஓட்டுல ஓட்ட போடுறது. அதிமுக கோட்டைன்னு நீங்க சொன்னா உங்களுக்கு ஓட்டு சதவீதம் 22 அப்படின்னு எலெக்ஷனுக்கு பிறகு காட்டுறோம் பாருங்கன்னு சொல்றாங்க. ஓட்ட போடுறதோ நோட்டால தான் ஓட்ட போட தெரியுமா? அதிமுக கோட்டைக்குள்ள ஓட்ட போட முடியாது. அதாவது ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். எங்களை விட்டு போன பிறகு இவங்களுக்கு மைனாரிட்டியெல்லாம் வந்து அள்ளி ஓட்டு போட போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. எந்த மைனாரிட்டி ஓட்டு இவங்களுக்கு போடுவாங்கன்றத
திடீர்னு இவங்க புனிதர் ஆகிட்ட மாதிரி காட்டுறாங்க. இவ்வளோ நாள் ஒரு பிம்பத்தை வச்சுட்டு அந்த மைனாரிட்டி எல்லாம் எப்படி இவங்களுக்கு ஓட்டு போடுறாங்கன்றது வரக்கூடிய எலெக்ஷன். மதசார்பற்ற கட்சி சார், புனிதர் தான் சார். அன்றைக்கும் எந்த மதங்களை சார்ந்த எங்களுக்கு யூபியில வந்து கட்சியினுடைய தலைவராக தமிழ் மகன் உசேன் இருக்கிறார். என்றைக்கும் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான எந்த நடவடிக்கையிலும் அதிமுக இயங்கியதில்லை. பிஜேபியில் கூட ஒரு ஷானவாஸ் ஹுசேன் இருக்கிறாரு, ஒரு சிக்கந்தர் பகத் இருந்தாரு, முக்தார் அப்பாஸ் நக்வி இருந்தாரு, நஜ்மா ஹெப்துல்லா இருந்தாங்க. ஆனால் இங்க வேலூர் இப்ராஹிம் இருக்கிறாரு. இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் எங்களுக்கு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற இப்ப தமிழ் மகன் அவைத் தலைவராக இருந்தார். அவர் முஸ்லிம்க்கு மட்டும் சொந்தமானவர், முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அத்தனை பேருக்கும் இணக்கமாக இருக்கக்கூடியவர். அதனாலதான் எங்க பொதுச் செயலாளர் அவரை தேர்ந்தெடுத்திருக்கார். அதனால நாங்க புனிதர் ஆயிட்டோமா, சிறுபான்மை மக்கள் வருவாங்கன்னா நிச்சயமாக வந்து கொண்டே இருக்கிறார்கள், வருவார்கள், வாக்களிப்பார்கள், களத்தை வேறு விதமாக மாற்றியே காட்டுவார்கள். ஆர்கே வேற வழியா இல்லைன்னு 54% சொல்றாங்க. என்ன அவருக்கு கம்பல்ஷன் அப்படின்றது நமக்கு ஒரு கியூரியஸா இருக்கு. என்ன வேற வழி இல்லை, ராஜ்யசபா சீட்டுக்காக போறாருன்னா சரி, தோத்தா மத்திய பிரதேசத்துலையாவது ஒரு எம்பி சீட் வாங்கி கொடுத்துருவாங்க, கர்நாடகா எம்பி ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு 30% சொல்கிறாங்க. ஆனால் வேறு வழியே இல்லை அப்படின்னு போகிறது வந்து எதுக்குன்னு தெரில. அடுத்து விரும்பிய தொகுதிகள் எல்லாம் பெறுவதற்காகன்னு 5% தான் சொல்லியிருக்காங்க. அவர் எந்த தொகுதியை விரும்ப போகிறாரு, எத்தனை சீட்டு தரப்போகிறாங்க பிஜேபி, என்ன பெரிய தலைவர் வந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய கட்சிக்கு எவ்வளோ சீட் தரப்போகுது பிஜேபி அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னொன்று, ஷெல்வி சொன்ன ஒரு பாயிண்ட் ரொம்ப குரூஷியல். நாங்கள் தான் எதிர்கட்சி அப்படின்றது ஒரு கிளைம். ஆனால் தேர்தலுக்கு பிறகு நீங்கள் பாருங்கள் உங்கள் ஓட் ஷேர் என்ன, எங்கள் ஓட் ஷேர் என்ன அப்படின்னு ஒரு சவால் விடுறாங்க. அதை எவ்வளோ சீரியஸாக நம்ம இந்த தேர்தல் கூட்டணி சேர்க்கையில் பார்க்கணும்? இல்லை, ஃபஸ்ட்டுக்கு தமாக கொஸ்டின் ஃபஸ்ட் ஆன்சர் பண்ணிடுறேன், அப்புறம் இதுக்கு வரேன். தமாகாவை பொறுத்தவரை எப்படி காங்கிரஸ் முக்து பாரத் என்று பேசிக்கொண்டிருக்கிறார்களோ அதே மாதிரி வாசன் முக்து தமாக இருந்தால் மட்டும்தான் தமாகக்கு ஒரு தனித்துவம் இருக்கிறது. தமாக வந்து மூப்பனாரனுடைய தமாகவாக மாறும். இல்லை என்றால் இப்படித்தான், அங்கே தாவறது இங்கே தாவறது, ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்குறது, போய் டெல்லியில் போய் உட்கார்றது, அமைச்சராகிறது, இங்கே வந்து மாநில தலைவராக இருக்கிறது. இதுதான் தமாகவினுடைய ஒரு கட்டமைப்பு என்றது இப்படி தான் இருக்கிறது. இதை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் காலாகாலமாக. எப்போ தமாக வந்து ரிவைவ் ஆச்சோ அதிலிருந்து அதை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக வேறு வழி இல்லாமல் தான் அவர் செய்திருக்கிறார். அவர் கட்சியை பெரிதாக வளர்க்க வேண்டும் என்று கூட இங்கே பாடுபடவில்லை என்று தான் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு கட்சி நடத்துறது ரொம்ப கஷ்டம், மிக கடினம், அதை நான் நிச்சயமாக ஒத்துக்கொள்கிறேன். அதை தாண்டி அவர் என்ன செய்தார் என்ற கேள்வி காங்கிரஸ் விட்டு போனதுக்கு ரெக்ரெட் பண்ற இடத்துக்கு வந்துட்டாருன்றீங்களா? நிச்சயமாக இல்லாம போய் அங்க சேர்றாருன்னா நிச்சயமாக அவர் வேற வழி இல்லாமல் தான் இப்போ வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன். இரண்டாவதாக என்னை பொறுத்தளவில் வந்து இந்த அதிமுக தனித்து நிற்கும் என்ற அந்த கோஷம் வந்து எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் போகவே மாட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்போ நார்த்தில் பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் வந்து பாஜக வந்து தவித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கி கூட ஐஎன்எல்டியினுடைய தலைவரை வந்து இன்றைக்கி போட்டிருக்காங்க. அவர் வந்து இந்தியா கூட்டணிக்கு வந்து சேர வேண்டியதாக இருந்தார். நெகோசியேஷன் ஏற்கனவே முடிஞ்ச ஒரு தருணத்தில் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னால் வந்து இன்றைக்கி வந்து போட்டிருக்காரு. அது குடும்பத்தார் கூட இருக்கலாம். கொல்லப்பட்டார். அது வந்து ஒரு ப்ரீவியஸ் ரைவல்ரியாக கூட இருக்கலாம். பட் இந்த தருணத்தில் வந்து அவரை கொல்லும்போது தான் அதுக்கு என்ன காரணம் என்று நாம் ஹரியானா சார்ந்த தலைவர் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்துக்கு ஆன ஒரு சூழ்நிலை வந்து ஹரியானாவில் இன்றைக்கு இருக்கிறது. அந்த சிசிடிவி காட்சிகள்லாம் இருக்கிறது. அது யார் போட்டாங்கன்ற அந்த பிரச்சனை வந்து இனி அது ஹரியானா என்ற ஒரு மாநிலமானால அது வெளியே வருமானது குழப்பம் இருக்கிறது. மகாராஷ்டிரானாலும் சரி, பல மாநிலங்கள் எடுத்து பாருங்களேன், எல்லா மாநிலங்களும் பாஜக சொந்த பேக்ஃபுட்டு. இப்போ யூபியில் வந்து எஸ்பி காங்கிரஸ்னால இப்போ பேக்ஃபுட்டில் இருக்காங்க. அதனால அதிமுகவுக்கு இன்னும் அதிகமான அழுத்தங்கள் தமிழ்நாட்டில் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்கிறது. அதிமுகவை வற்புறுத்தி ஒருவேளை பாஜகவினுடைய கூட்டணிக்கு கொண்டு வர்றதுக்கான அந்த சான்ஸை நான் கண்டு கொண்டிருக்கிறேன். என்னை பொறுத்தவரை வந்து பிடி கொடுக்காத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இனிமே இணங்கிடுவாரா என்ன? இத்தனை நாள் வந்து பலவிதமான தூது வந்திருக்கும். ஜி.கே. வாசனே 2-3 முறை சந்திச்சு பேசினாரு. பலவிதமான வழிமுறைகள்ல ரீச் அவுட் பண்ணிருப்பாங்க. ஆமா, இதெல்லாம் தாண்டி தானே அவர் வந்து கூட்டணி இல்லைன்ற கட்டத்துக்கு போனார். இதுல இருந்து ரிவர்ஸ் பண்ண முடியுமா என்ன? அவங்க ரொம்ப சுலபம் இல்ல. செந்தில் பாலாஜி ஃபார்முலா இருக்கு, மணி சிசோதியா ஃபார்முலா இருக்கு, எவ்வளவோ ஃபார்முலா இருக்கு. பிடிச்சி எடப்பாடி பிடிச்சி உள்ள போட்டா என்ன பண்ண முடியும்? அவர் எப்படி போட முடியும்? அவர் என்ன லீடர், என்ன கேஸ், என்ன எந்த அடிப்படையில உள்ள வச்சிர முடியும்? ஆமா, இது மணல் கொள்ள வந்து மணல் குவாரிகளை வந்து கொள்ளையடிப்பது வந்து இடி கேஸா மாற்றி அது ஒரு மணி லாண்டரிங் கொண்டு வந்துட்டாங்களே. அந்த இடி கேஸே வந்து கட் ஆஃப் டேட் வச்சுட்டாங்களா? 2021க்கு முன்னாடி மணலே அள்ளல, அதுக்கு முன்னாடி வந்து மணல் அல்றது எல்லாமே லீகலா நடந்தது. அந்த கட் ஆஃப் வந்து 2021 இருந்தா இந்த இன்வெஸ்டிகேஷன், சேட்டலைட் டிவி காட்டுறது, அந்த இமேஜஸ் வச்சு இன்வெஸ்டிகேஷன் போறது எல்லாமே அது எப்ப வேணா திறக்கலாம். கட் ஆஃப் டேட் அது அதான் அது எப்ப வேணா திறக்கலாம்ங்கற.
அதாவது பாஜக விரும்புவதுதான். இன்னைக்கு பாஜகனுடைய நினைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக புதுச்சேரியை பொறுத்தவரை வந்து பாஜக வந்து ஜெயிக்க போகுது என்று நான் கருதுகிறேன். ரங்கசாமி அங்கே இருக்கிறாரு, ரங்கசாமி ஒத்துழைக்கிறாரு, அதனால வந்து ஜெயிக்கிற இன்னைக்கு ஆஸ் ஆஃப் டுடே ஜெயிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் 39 தொகுதி தமிழ்நாட்டில் இருக்கிற 39 தொகுதிகளில் வந்து இவர்களுடைய சர்வே எடுக்க அவர்களுக்கு நிச்சயமாக தெரிய வரும் என்று கருதுகிறேன். ராமநாதபுரத்தின் சான்ஸ் இல்லை, கன்னியாகுமரி சான்ஸ் இல்லை, கோயம்புத்தூர் சான்ஸ் இல்லை, அதே மாதிரி தருமபுரி சான்ஸ் இல்லை, கிருஷ்ணகிரி சான்ஸ் இல்லை என்று வந்த பிறகு சவுத் மெட்ராஸ் கூட அவங்க வந்து நோட்டமிட்டிருக்கிறார்கள். அங்கேயும் வழி இல்லை என்று தெரிந்த பிறகு நிச்சயமாக இந்த வடக்கில் வந்து அவர்களுடைய நம்பர் கம்மியாக அதிமுக மேல இருக்கின்ற அழுத்தங்கள் வந்து ஜாஸ்தியாகி கொண்டே இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நிச்சயமாக இது வந்து பாமக ஒரு வாரம் ஆகும், இன்னும் 2 வாரம் ஆகும், எங்களோட யாரோடையும் நாங்க பேச்சு நடத்தல அப்படின்னு கிளாரிஃபை பண்றது என்ன? ஆல்மோஸ்ட் பேச்சு முடிஞ்சிருச்சு, அறிவிப்பு தான் பாக்கி. சிவி சண்முகம் வந்து 2 முறை போய் சந்திச்சாரு, அந்த ஊடகங்கள்லாம் அந்த படங்கள்லாம் வந்தது. இந்த கட்டம்லாம் வந்த பிறகு இல்லவே இல்லை, 2 வாரம் ஆகுன்றாங்களே, அது என்னது? இல்லை, நாட்டு நடப்பு வந்து நம்மளுக்கே இவ்வளோ அளவுக்கு தெரியும் போது, ராம்தாஸ் என்பவர் வந்து மருத்துவர், அவர் வந்து காலாகாலமாக இந்த பொலிட்டிக்கல் விண்டு எங்கே எப்படி வீசுது என்று அவர் வந்து அது படிக்கிறதுல வந்து நிபுணராக இருக்கிறார். அவரும் ஏதோ கண்டிருக்கிறார், மோடி வந்து செல்லட்டும், அதன் பிறகு என்ன நடக்குது என்று பார்ப்போம். அது அந்த ஒரு இடத்துல தான் இருக்கிறாரு. மோடி இங்கே வந்து ஜனவரியிலேருந்து ஆரம்பித்து 3வது முறை வராரு. அப்போது 3 முறை வரும்போது அதனுடைய பொருள் என்ன? அதற்கு ஏதோ ஒரு எம்பசிஸ் இருக்குது. தேர்தலை ஒட்டித்தான் வருகிறார்கள், மாற்றுக்கிறது இருக்கவே முடியாது. தேர்தலை ஒட்டித்தான் கேரளாவுக்கு போறாரு, இங்கே வராரு. கேரளாலையும் அவர்கள் வந்து ஒருவேளை திருச்சூர் சுரேஷ் கோபி நிற்கிற அந்த வாய்ப்பு இருக்கிறது, அவர் வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதான்னு சொல்றாங்க. ட்ரிவேண்ட்ரம், பத்தனந்திட்டா, அந்த 3 சீட்டை வந்து குறி வச்சுட்டு அவர்கள் வந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். பட் கேரளாலையும் வாய்ப்பில்லை என்பதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. அப்ப இந்த நிலைமை வந்து நிச்சயமாக அதிமுகவை நழுவு விட்டால், இல்லை என்றால் அவர்கள் வந்து தனித்து போட்டியிட்டால் இது மறுபடியும் ஒரு பிரச்சனைக்கான வழியாகுமோ, இல்லை என்றால் கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், அதே மாதிரி கிருஷ்ணகிரி மாதிரியான இடங்கள்ல வந்து ஜெயிக்க முடியுமோ என்ற அந்த ஒரு கால்குலேஷன் வந்தால் நிச்சயமாக அதிமுகவை விடமாட்டார்கள். நார்த்ல நடக்கிறதுனுடைய ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் நடக்கும். இந்தியா கூட்டணி உடைஞ்சுதான் பிரச்சனை இல்லை. ஆம் ஆத்மியோட காங்கிரஸ் சேர்ந்ததும், சமாஜ்வாதியோட காங்கிரஸ் சேர்றதும், ஐஎன்எல்டி அந்த கூட்டணியில் சேர்றதும், முலாயம், அகிலேஷ் அண்ட் சந்திரசேகர் ஆசாத் இவங்கெல்லாம் கூட்டணி சேர்றது அப்படின்றதும், தேஜஸ்வி போய் ராகுல் காந்தியோட கூட்டணி போறதும் இவர்களுக்கு அதிமுகவுக்கு மறைமுகமான நெருக்கத்தில் கொண்டு வந்து விடுன்றீங்க. ஆமா, எங்கேயோ இருக்கிற பிரச்சனைகள் வந்து அதிமுகவுக்கு மறைமுகமாக பல நெருக்கங்களை கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கு. இந்த காட்சி, தோற்றம், வாதம் எல்லாமே கூட மாறிடுன்றாரு. இல்லை, அதாவது எங்களுடைய பொதுச் செயலாளர் வந்து பல அரசியல் களங்களை பார்த்தவர், அரசியல் வரலாறுகளை எல்லாம் படித்து பார்த்துக்கிட்டு தான் அம்மாவோட வளர்ந்தார். அவருக்கு பிஜேபி கூட்டணியிலிருந்து விலகும் போதே அவருக்கு தெரியும் எப்படிப்பட்ட மிரட்டல் வரும், எப்படிப்பட்ட உருட்டல் வரும், எப்படிப்பட்ட அழுத்தம் வரும், எப்படியெல்லாம் என்னெல்லாம் பண்ணுவாங்க, எப்படியெல்லாம் பொய் வழக்கு போடுவாங்க, என்ன எல்லாமே தெரிஞ்சுதான் அதையும் மீறி இவ்வளவு அழுத்தம் தர்ற, இவ்வளவு பொய் வழக்கு போடுற, அவ்வளவு அத்துமீற கட்சியோடைய தலைவர் தான் வந்து 3 மாசத்துக்கு முன்னாடி மோடி தான் பிரதமராக வரணும், அதான் அதிமுகவோட ஆசைன்னு 90 நாளுக்கு முன்னாடி சொன்னீங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தொண்டர்கள் எண்ணம் என்னவோ அதுதான் அதிமுக பொதுச் செயலாளர் நிறைவேற்றார். அதுதான் அப்படிப்பட்ட அழுத்தங்கள் வரும்போது கூட தொண்டர்கள் எண்ணம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இருக்கக்கூடாது. அது வந்து அதுக்காக வந்து அந்த எண்ணப்படி எப்படிப்பட்ட அழுத்தம், எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு வந்தாலும் அதை எதிர்கொள்ள தயாரிக்கிறோம் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் எங்க இதுக்காகவாது இந்த முறை சிறுபான்மை மக்கள் கேட்டுப்போம். நன்றி சுதா, நிறைவு பார்வை. இந்த கருத்து கணிப்புல வாசன் அவருக்கு வேற வழி இல்லைன்னு ஒரு 54%, ராஜ்யசபா சீட்டுக்காக 30% பார்த்தீங்கன்னா 84% தன்னோட சுயநலத்துக்காக மட்டும்தான் அங்கே பிஜேபிக்கு போயிருக்காரு. ஏன்னா வாசன் அவர்களுக்கு தெரியும், மக்களை சந்தித்து தேர்தல் நின்றால் டெபாசிட் கூட வாங்க மாட்டேன்ற நிலைமை அவருக்கு இருக்குன்றது அவர் நல்லா உணர்ந்ததன் காரணமாக தான் இன்னைக்கு பிஜேபியோட போயிருக்காரு. அது மட்டும் இல்லை, பிஜேபிக்கு போகிறாங்களா யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பர்சன், பச்சைமுத்து அவர்களாக இருக்கட்டும், ஏசி சண்முகமாக இருக்கட்டும், இல்லைன்னா புதிய தமிழகம் கட்சியை சார்ந்தவராக இருக்கட்டும், இல்லை வாசனர், எல்லாமே சிங்கிள் ஒன் மேன் ஆர்மி. அங்கே ஒரு மக்கள் செல்வாக்கு உள்ளவர்களாகவோ, இல்லை நிறைய நிர்வாகிகளை கொண்ட ஒரு மிகப்பெரிய மாபெரும் கட்சியாகவோ, இல்லை தேர்தல் களத்தை சந்தித்து மிகப்பெரிய ரிசல்ட்டை காமிச்சவங்களும் கிடையாது. எல்லாருமே சிங்கிள் பர்சனாக தான் போய் வேறு வழி இல்லாமல் அங்கே போய் ஜாயின் பண்ணுறது. இங்கே ஏடிஎம்கேன்னு பார்த்தீங்கன்னா பாவம் எடப்பாடி வந்து கடையை விரிச்சிட்டு ஓட்டிகிட்டு இருக்காரு, அங்கே யாரும் போகிறதுக்கு ரெடியாக இல்லை. தமாக தயங்குது, மற்ற கட்சி கூட்டணியில் இருந்த கட்சிகளே வந்து தயங்குற நிலைமை தான் இன்னைக்கு அதிமுகவும் உருவாகி இருக்கிறது.
இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா அண்ணன் செல்வி அவர்கள் பேசும்போது சொன்னார், காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு சொல்லுமான்னு. இன்னைக்கு மோடி எந்த பொதுத்துறை நிறுவனங்களை வித்துக்கிட்டு இருக்காரோ அது எல்லாமே காங்கிரஸ் இந்தியா முழுவதும் உருவாக்கியதா. நீங்கள் போய் மோடியை கேட்கணும் அந்த கேள்வியை. காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு? நிர்மலா சீதாராமன் கேளுங்க. அவங்க எதெல்லாம் இன்னைக்கு கூறு போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் காங்கிரஸ் உருவாக்கியது. அதே போல இன்னைக்கு வாசன் அவர்கள் வாசன் தமிழக மக்களின் நலனுக்காக ஒரு வார்த்தை பேசியிருப்பாரா? இந்த மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்டவர்கள் நிவாரணம் கேட்டு தமிழக முதலமைச்சர் எத்தனை கடிதங்கள் எழுதினாரு, எத்தனை தூரம் வந்து மத்திய அமைச்சகத்துக்கு வந்து அழுத்தம் கொடுத்தாரு. வாசன் ஒரு வார்த்தையாவது வாயை திறந்து எங்க தமிழக மக்கள் வெள்ளத்தால பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்கிறார், அவங்க நிவாரணம் கொடுக்கணும்னு மோடி அவர்களை கேட்டாரா அவரு? இல்லைன்னா வந்து நீட்டால பாதிக்கப்படுகிற மாணவர்கள் நீட்டு தேவையில்லைன்னு பேசினவர் அவர்? இல்லைன்னா எங்களுக்கு தமிழகத்து மக்கள் சம்பாதித்த பணம் வரியை கட்டியிருக்கோம், எங்கள் தமிழகத்துக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி கொடுங்கன்னு கேட்டிருக்காரா வாசன் அவர்கள்? எதை இந்த தமிழகத்து மக்களின் நலனுக்காக ஒரு வார்த்தை கூட பேசாதவர் தனக்கு வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டு வேணும் அப்படின்ற ஒரு சுயநலத்தோடு இன்னைக்கு போயிருக்காரு. சுயநலவாதிகள் எல்லாம் ஒரு சிங்கிள் மேன் எல்லாம் போய் அதிமுகலையும் சிங்கிள் மேன் எல்லாம் போய் பிஜேபியை சேர்றதுனால இங்கே எது பெரிய மாற்றங்கள் அந்த ரெண்டு கட்சியில் உருவாயிட போகிறதில்ல. ஆனால் நீங்கள் இன்னொரு பக்கம் பாருங்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அனைத்து கூட்டணி கட்சிகளும் அவர்கள் மக்களின் பிரச்சனைக்காக இந்திய தேசத்தின் இறையாண்மைக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வராங்க. இன்னைக்கு ஜவஹர் அவர்கள் சொன்னார், அண்ணன் ஜவஹர் அவர் காங்கிரஸ் உருப்படாத கட்சி. நான் ஒத்துக்கிறேன் சார். இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கு நியாயம் கேட்டு இந்திய ஒற்றுமை பயணத்தை இந்தியா முழுவதும் தொடங்கியிருக்காரு. அந்த நியாயம் யாருக்காக கேட்கிறாரு தெரியுமா? விவசாயிகளுக்கான நியாயம் கேட்க போயிருக்கார், பெண்களுக்கான நியாயம் கேட்டு போயிருக்கிறார், குழந்தைகளுக்கான நியாயம் கேட்டு போயிருக்கிறார், தொழிலாளர்களுக்கான நியாயம் கேட்டு போயிருக்கிறார், இந்துக்களுக்கான நியாயம் கேட்டு போயிருக்கார், இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு கேட்டு போயிருக்கிறார், ஓபிசிக்கான நியாயம் கேட்டு போயிருக்கார். ஒட்டுமொத்த மக்களுக்கான நீதியை கேட்டு போகின்ற ராகுல் காந்தி கொண்ட இந்த காங்கிரஸ் கட்சியை பார்த்து நீங்க இழிவாக பேசினீங்களா? அதிமுக ஒரு இழுபிறவையாக தான் நான் பார்க்க வேண்டிய. இல்ல அது மாதிரி வேண்டாம். அது அரசியல் கருத்துக்களை மட்டும் பேசுவோம். தனிப்பட்ட விமர்சனம் ஒரு கட்சி ஒரு இயக்கம் இந்த தேசத்தின் சுதந்திரத்துக்காக பாடுபட்ட ஒரு இயக்கத்தை பற்றி மிக மோசமாக ஒரு பேசுவது என்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இந்திய தேசத்தின் சுதந்திரத்துக்காக பாடுபட்ட நீங்க வந்து தவறான வார்த்தையை எங்களுடைய பொதுச் செயலாளரை பத்தி பேசுனீங்க. உருப்படாத கட்சின்னு சொன்னீங்க. அதற்காக தான் நான் உங்களுக்கு அது எப்படி வலிக்குங்கிறத காட்டினேன். அதனால நீங்க முதல்ல ஒட்டுமொத்த தலைவர்களா இருக்கட்டும், ஒட்டுமொத்த அமைச்சர்களா இருக்கட்டும், ஊழல் செய்து பெருச்சாளிகளாக இன்னைக்கு வளர்ந்து போய் தமிழக மக்களால் நிராகரிக்கப்பட்டதா எடப்பாடி அவர்கள். இன்னைக்கு உங்க அதிமுக துண்டாடி இருக்கு. தினகரன் ஒரு பக்கம் இருக்காரு, ஓபிஎஸ் ஒரு பக்கம் இருக்காரு, இபிஎஸ் ஒரு பக்கம் இருக்காரு. மக்கள் கட்சியை வைத்துக் கொண்டு எந்த உரிமையும் தார்மீக உரிமையும் கிடையாது. நீங்க பேசும்போது நான் பேசல, கொஞ்சம் குறைஞ்சபட்சமாவது கண்ணியத்தை காப்பாத்துங்க. நீங்க இந்திய கூட்டணி என்பது மிகப்பெரிய வெற்றிகரமாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்துல பிஜேபி பத்தி பேசுறீங்க. இந்தியாவில நீங்க மோடி கிட்ட அலைன்ஸ் வச்சுக்க எந்த பார்ட்டி ரெடியா இருக்காங்க? இன்னைக்கு ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்த முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை நீங்க மிரட்டுறீங்க. நீங்க இந்தியா அலைன்ஸ்ல இருந்து வெளியே வாங்க, இல்லைன்னா உங்களை சிறையில் அடைப்பான்றீங்க. இந்த நிலைமை தான். உங்க கட்சிக்கு கூட்டணி வர யாருமே ரெடியா இல்ல. இந்தியா அலைன்ஸ்ல இருக்க கூட்டணி உடைப்பதற்காக இடி அனுப்புறேன், நான் உங்களை கைது செய்யறேன்னு சொல்ற நிலைமை தான் இன்னைக்கு பிஜேபி போயிருக்கு. நீங்க மிகப்பெரிய செல்வாக்கு உள்ள மோடியாக இருந்தால் மக்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து ஓட்டு அளிப்பார்கள் என்றால் நீங்க மற்ற இந்தியா கூட்டணியில் இருக்க அலைன்ஸ்ல இருக்க கட்சி தலைவர்கள் வந்து ஈடி வச்சு நீங்க மிரட்டுறீங்க. ஏன்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, ஒடிசா, ஜார்க்கண்ட் போன்ற தென் மாநிலங்கள் எந்த மாநிலங்களிலும் ஒரு சீட்டு கூட பிஜேபிக்கு தேர போறது கிடையாது. ஒரு சீட்டு கூட தென் மாநிலங்கள்ல ஒரு சீட்டு கிடைக்க போறது கிடையாது. வட மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்கள்ல நீங்க ஆல்ரெடி அவங்க வின் பண்ண ஜெயிச்ச மாநிலங்கள் தான். அங்க இப்ப மோடியோட செல்வாக்கு சரிஞ்சிருக்கிறது. நாடு வந்து நல்லா இருக்குன்றார் செல்லி. எங்க மணிப்பூர் பிஜேபிக்கு வளர்ந்திருந்தா, பிஜேபிக்கு சொந்த செல்வாக்கு இருந்தா ஏன் இடி போன்ற அமைப்புகளை வச்சு மிரட்டணும், கூட்டணி கட்சிகள் எல்லாம் வந்து எதிர்கட்சிகளை ஒடுக்கணும்னு கேக்குறீங்க? அந்த கேள்விக்கு செல்வி அவர்கள் பதில் சொல்றார். நிறைவு பார்வை செல்வி. அதாவது இடி எல்லாம் நாங்க தான் யூஸ் பண்ற மாதிரி கனிமொழி ராஜாவெல்லாம் அரெஸ்ட் பண்றச்ச எங்க மோடிஜி தான் இருந்தாரா? அப்பெல்லாம் உங்களுக்கு இடி எல்லாம் அப்ப இனிச்சுதா? உங்க கூட்டணி கட்சியிலே வந்து உள்ள விட்டீங்களே இடிய,
அப்ப எப்படி இருந்தது? ரொம்ப 2G ஆனந்தமா case இருந்ததா? வச்சு தானே நீங்க ஜெயிச்சு திமுகவை வந்தீங்க. அழிக்கணும். உங்களுக்கு பேச விடுங்க கொஞ்சமா மேடம், திராணி தெம்பு பேச இருந்தா விடுங்க. வழக்கு நடத்த வேண்டியதானே? ஏன் பேச விட மாட்டேன்றீங்க? உங்களுக்கு பேச விட கொஞ்சமா திராணி மாட்டேன்றீங்க. தெம்பு எதுக்கு இருந்தா வழக்கு பதட்டம்? நடத்துங்க. பொய் எதுக்கு பிரச்சாரம் தானே பண்ணீங்க. பதட்டம்? எங்களை ஊழல் பேச பொய் விடுங்க. பிரச்சாரம் தானே பண்ணி வந்தீங்க. எங்களை நாடு பேச முழுவதும். விடுங்க. நீங்க பொய் தானே பேசுறது பேசுறாரு கம்முனு மோடி. இருக்கணும்ல. உலகம் நாங்க முழுவதும் பேசுறது இந்தியா நீங்களே முழுவதும் பொய் பேசுனா அது பேசுறாரு எப்படி மோடி. அது? நீங்க அந்த நீங்களே வழக்கு- பேசுங்க அப்போ. நீங்க ஆட்சிக்கு வந்து நான் 10 என்ன வருஷம் சொல்றேன், ஆச்சு. குணா சார் கிட்ட அந்த பர்மிஷன் வாங்கி வழக்கு கொடுத்துறேன். நடத்துறீங்க. 1 மணி நேரம் உங்களுக்கு நிகழ்ச்சி எதுவும் நீங்களே திராணி பேசுங்க. இருக்கா? ஏன்னா நீங்க சுதா, ஒரு பேசுறது நிமிஷம், ஒரு நிமிஷம், புரிஞ்சு ஒத்துழைங்க. நீங்க. உங்க கட்சி உங்க வக்கீல் தான், கட்சி நீங்க 2 ஆணி பேரும் வேற உயர்நீதிமன்ற குற்றம் வக்கீல்கள் தான். நான் கேட்கறது என்னன்னா, அப்பெல்லாம் இடி வந்து உங்களுக்கு புனிதமா ED இல்ல, அப்ப இருந்தது. அப்ப சிபிஐ அடுத்த பாயிண்ட் சிபிஐ வாங்க. இருக்கட்டும். சிபிஐ வரைச்ச ரொம்ப சந்தோஷமா CBI, இருந்தது. income tax ஏன்னா எல்லாம் கூட்டணி உங்க கட்சியை கூட்டாட்சி ஒழிக்கணும். வேலை எல்லா இடத்துலயும் இருக்காங்க. ராஜசேகர ரெட்டி ஒவ்வொரு இடத்துல கட்சி ஒழிக்கணும். தலைவர்களை போய் அப்ப எல்லாம் பார்த்து ஒழிக்கிறது collection நல்லதா பண்ற இருந்தது. வேலை பார்த்திருக்காங்க நான் என்ன இன்னைக்கு. கேட்கிறேன், பாரிவேந்தர், கட்சியோட- ஏசி இந்த சண்முகம், கட்சியோட தேர்தல் நிதியை கிருஷ்ணசாமி போல collect பண்ற ஒரே ஒரு இயக்கமா தலைவரை தான் ED உங்க enforcement காங்கிரஸ்ல director காட்டுங்க இருக்கு. தமிழ்நாட்டுல. உங்க இது காங்கிரஸ் பயங்கர சேலஞ்சா இருக்கு. இது ரொம்ப டஃப்பான ஒரு क्वेश्चन கேட்டிருக்காரு. அதாவது ஏசி சண்முகம், பாரிவேந்தர், கிருஷ்ணசாமி போல ஒரே ஒரு தலைவர் இந்த மாதிரி உங்க கட்சியில மக்கள் செல்வாக்கு இருக்கிற ஒரு தலைவரை காங்கிரஸ்ல காங்கிரஸ்ல காட்டுங்க. ஒரு தலைவரை காட்டுங்க. ஒரு நிமிஷம் சார். ஜி.கே. வாசன் மாதிரி. ஒரு நிமிஷம் சார். ஒரே ஒரு தலைவரை காட்டுங்க இப்ப தமிழ்நாட்டுல. ஒரு செகண்ட் சார், பதில் சொல்லுங்க சார். பாருங்க நீங்க. டெபாசிட் என்னம்மா பதில் சொல்லுங்கம்மா. இப்ப காட்டுங்க நீங்க. ED-யும் ஏசி சண்முகம்னா தமிழ்நாடு ஃபுல்லா தெரியும். CBI-யும் இன்கம் டாக்ஸ் எதுக்கு ஏங்க பயன்படுத்துறீங்க? பேசுறதுக்கு பதில் தேர்தல் சொல்லுங்க. நிதியை collect பண்ற agent ED, தான் நீங்க CBI எல்லாம் பயன்படுத்திருக்கீங்க. புளிச்சமாவுங்க. அதெல்லாம் ஏற்கனவே ஃப்ரிட்ஜ்ல வச்சாச்சு. பயன்படுத்துறீங்க. 30 நிறுவனங்கள்ல வச்சாச்சு நீங்க அதெல்லாம். என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் அமைச்சு ரெய்டு பண்ணி 335 கோடி வந்து அவங்க கிட்ட நான் வாங்கிட்டீங்க. கேட்ட क्वेश्चनக்கு பதில் இதோட சொல்லுங்க. கேவலம் உங்க பிஜேபிக்கு தமிழ்நாடு காங்கிரஸ்ல உலகத்திலே உங்க மிகப்பெரிய தமிழ்நாடு ஊழல்வாதியா காங்கிரஸ்ல இன்னைக்கு மோடி ஏசி இருக்காரு. சண்முகம், உலகமே பாரிவேந்தர், பார்க்க கேவலமா ஒரு கிருஷ்ணசாமி, ஊழல் பண்ண முடியுமா? ஜி.கே. ஒரு வாசன் மாதிரி தேசத்துல ஒரு அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு மோடி ஒரு தெரிஞ்ச உதாரணமா ஒரே ஒரு இருக்காரு. தலைவரை உலகத்திலே காட்டுங்க. மோசமாக ஊழல் செய்கின்ற ஒரு தேச காட்டுங்களேன். பிரதமராக இன்னைக்கு மோடி வந்து மக்கள் மத்தியில் முகத்தை கிழிந்து நிக்கிறார் இன்னைக்கு. ஏங்க மக்கள் உங்களுக்கு செல்வாக்கு தெரியுமா தான் ஜிஎஸ்டி இருக்கு. பத்தி? மீடியா தவறா சரி சார், நம்ம நிறைவு செய்யலாம். நன்றி. ஜிஎஸ்டி பத்தி நன்றி, நன்றி, தமிழ்நாடு நன்றி. ஃபைனான்ஸ் அடுத்து ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? உதயச்சந்திரன் கொடுத்த ஸ்டேட்மென்ட் தெரியுமா உங்களுக்கு? நன்றி சார், நன்றி சார், நன்றி, போய் நன்றி பாருங்க சார். இன்னைக்கு. நன்றி, நன்றி, நன்றி. ஏராளமான கருத்துக்களை சொல்லிட்டீங்க. ரொம்ப நேரத்தை கடந்திருக்கிறோம். மிக்க நன்றி உங்க அனைவருக்கும். எல்லா கருத்துக்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.